திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, வாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே பெரம்பலூர் மாவட்டம் சிவ திருமதி அமுதா பழனியப்பன் அம்மா அவர்கள் நம்மோடு திருவாசகம் என்னும் தேனை நமக்கெல்லாம் பகிர சொற்பொழிவு ஆற்றி வருகிறார்கள். அவருடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிது நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அம்மா வாங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மூஷிக வாகன மோதாஸ்த சாமரகரண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குருவே சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை குருவே. குருநாதரையும் மணிவாச பெருமானை வணங்கி இன்னைக்கு திருச்சதகத்துல ஆனந்த பரவசத்துல நம்ம பார்க்க போறோம். மானேர் நோக்கி உமையாள் பங்கா மறையீர் அறியா மறையோனே தேனே அமுதே சிந்தைக்கரியாய் சிறியன் பிழை பொறுக்கும் கோனே சிறிது என் கொடுமை பறைந்தேன் சிவமாநகர் குறுக போனார் அடியார் யானும் பொய்யும் புறமே போந்தோமேன்ட்ட. சிவமாநகர் குறுகன்னு எல்லாரும் உன்னுடைய அடியார்கள்லாம் பல அடியார்கள்லாம் உன்னுடைய வந்துட்டாங்க, நான் மட்டும் இங்கே இருந்துட்டேனேங்கிற. உன்னுடைய அடியார்கள் பல அடியார்கள், நான் ஏதோ கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன் அதனாலதான் விட்டுட்டேங்கிற. இந்த நில உலகம் மட்டும் நான் உன்னுடைய திருவடியை சேர நான் தயங்கிட்டேங்கிற. சிவனாம் மாநகர் குறுகன்னா அடியார் எல்லாரும் போயிட்டாங்க. இதை நினைச்ச உடனே எம்பெருமான் குருவடிவில் தம்மை ஆட்கொண்டதை நினைச்சு பாக்குறாரு மணிவாசக பெருமான். சிறியேன் பிழை பொறுக்கும் கோனேங்கிறார். மணிவாச பெருமான அவர் ஆட்கொள்றதுக்கு முன்னாடி வாழ்க்கையில நிகழ்ந்த பிழைகளெல்லாம் மன்னித்து அவரை ஆட்கொண்டார். அப்படி ஆட்கொண்டவர் இப்ப இவரையும் கூட கூட்டிட்டு போலேன்னு அவர் மனசுல இருக்கு. அப்ப சொல்றார், பிழைகள் பொறுக்கப்பட்டாலும் அழைத்து செல்லப்படாததுக்கு காரணம் என்னங்கிறார். அனைத்து தகுதி நீ தானே கொடுத்த, அப்படி இருந்து நீ விட்டுட்டேங்கிற. அப்பதான் சொல்றாரு, அப்ப நீ உன்னை விட்டுட்டு போயிட்டே நான் கொடுமையான வார்த்தைகளை ஏதாவது பேசிட்டேனாங்கிற. அதான் கொடுமை பறைந்தேங்கிறார். மன வருத்தம் காரணமாக நான் சொன்னதை விட்டுட்டு நீ விட்டுட்டு போயிட்டியான்னு நினைக்கிறார். அடிமனதில் அந்த நினைவு வந்தோடனே அவர் சொல்றாரு, சிவமாநகர் குறுக அடியார் எல்லாம் போனார்கள், நான் மட்டும் புறமே போந்தேன். அது எப்படி சொல்றாரு, ஞானம் பொய்யும் புறமே போந்தோங்கிறார். உன்னை அதாவது உமையவளுக்கு நான் இங்கே இருந்துட்டேனேங்கிறார். மானோர் நோக்கி உமையாழ்ப்பாங்கன்னா மார்போடு அழகான கண்களுடைய உமையொரு பாகனா இருக்கக்கூடிய எம்பெருமானை வேதங்களாலும் அறிய முடியாதவனதான் மறையீர் அறியா மறையோனன். வேதங்களும் உன்னால் உன்னை அறிய முடியாது. தேனே அமுதே சிந்தைக்கு அறியாங்கிறார். அமுதமாகவும் தேனாகவும், அதாவது வார்த்தைக்கு எட்ட முடியாதவன் என்னுடைய பிழைய பொறுத்துக்க மாட்டியாங்கிறார். என்னுடைய அடியார்கள்லாம் உங்க கூட வரும்போது நான் மட்டும் இங்கே இருந்துட்டேன்னு மன வருத்தத்தோட சொல்றேன். புறமே போந்தோம் பொய்யும் யானும் மெய்யன்பு பெறவே வல்லேன், அல்லாவண்ணம் பெற்றேன் யான் அறவே நின்னை சேர்ந்த அடியார் மற்ற ஒன்று அறியாதவர் சிறவே செய்து வழிவந்து சிவனே நின் தாழ் சேர்ந்தாருங்கிற. புறமே போந்தோம் சொல்றார். முதல்ல என்ன சொல்லிட்டாரு, பொய்யும் யானம்ங்கிறார். இங்க என்ன சொல்றாரு, யானம் பொய்யும் சொன்னவரு இங்க பொய்யும் யானம்னு சொல்றாரு. அதாவது இந்த பொய்யாகிய தன் உடல் தனக்கு செஞ்ச பெருங்கேட்டை அவர் மறக்கலையா, அதுக்குதான் அப்படி சொல்றாரு. சிவமாநகருக்குள் நுழைய விடாமல் செஞ்சதுக்கு இந்த பொய் உடம்புதான் காரணம். அதாவது தான் பொய் சொன்னதான் நினைக்கிறார். புறமே போந்தோம்னு யானும் பொய்யும்னு சொல்லாம பொய்யும் யானும்ங்கிறார். அதாவது இறைவனுடைய திருவடியை தவிர மற்றொரு பற்று இல்லாதவர்கள் எம்பெருமானுடைய திருவடியவே நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இவர் அதை செய்யலையா. அதான் சொல்றாரு, நான் என்னுடைய
நானும் என்னுடைய பொய்யும் அந்த பொய் உடல் இங்கே இருந்துட்டோமேங்கிறார். உன்கிட்ட நான் அன்பு இல்லாதவனாக ஆகிவிட்டேங்கிறார். உன்னை தவிர வேற எதுவும் நினைக்காத அடியார்களை வீடு பேராகிய அந்த பெரும் பேற்றினை அடைந்தார்கள். உன்னை தவிர வேற சிந்தனை இல்லாதவங்களா உன்னை சேர்ந்தாங்க. நான் மட்டும் இங்கே இருந்துட்டேனேன்னு ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன். தாராய் உடையாய் அடியேற்கு உன் தாழ் இணை அன்பு பேரா உலகம் புக்கார் அடியார் புறமே போந்தேன் யான் ஊராமிலைக்க குருட்டா மிலைத்தாங்கு உன் தாழ் இணை அன்புக்கு ஆறா அடியேன் அயலே மயல் கொண்டு அழுகேனேங்கிற. ஊரா மிளைக்க குருட்டா மிளைத்தாங்கன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பொருள் சொல்லுவாங்க. மிளைத்தல்னா காளை மாட்டோட சேருவதற்கு அந்த பசு கத்துறத சொல்லுவாங்க. அது கிராமத்துல இருக்கவங்களுக்கு சரி. காளை மாட்டு எதிர்த்தாப்புல நின்னாவே இந்த பசு கத்த ஆரம்பிக்கும். அப்ப எங்க ஒரு காளை இருக்குன்னு அங்க இருக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஆனா காளை மாட்டை கண்ட போதுதான் ஊர் பசு முளைக்குது. ஆனா குருட்டு பசுக்கு எதிர்த்தாப்புல காளை இல்லைனாலும் காளையை கண்ட பசுமாடி எங்கேயோ ஒரு இடத்துல முளைக்க அந்த குரலை கேட்டு இந்த குருட்டு பசு எதிர்த்தாப்புல காளை இருக்குன்னு நினைச்சிட்டு அந்த கத்துதான் சொல்றேன். குருட்டு பசு போன்ற நிலையில் உள்ள எனக்கு நல்ல வழியை காட்டுங்கிறார். குருவானவர் இருக்குமிடம் தெரியாமல் இந்த குருட்டா மிளைத்தாங்கிற அந்த ஊமை எத்தனை பொருத்தமா இருக்கு பாருங்க. குருட்டு பசுவை போல நான் அந்த புறத்தை நின்று மயங்கி அழுந்துகின்றேனே எம்பெருமானே, நீ என்னை காப்பாற்ற மாட்டாயான்னு சொல்லாம சொல்ற. அழுகே நின்பால் அன்பாம் மனமாய் அழல் சேர்ந்த மெழுகே அன்னார் மென்னார் பொன்னார் கடல் கண்டு தொழுதே உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராதே பழுதே பிறந்தேன் என் கொண்டு உன்னை பணிகேனுங்கிறார். பழுதே பிறந்தேன்ட்டார். எம்பெருமானே உன்னுடைய திருவடியை நினையாமல் நான் சொல்லுவாங்கல்ல நான் பிறந்ததே வேஸ்ட்ன்னு சொல்றோம்ல அதை சொல்லாம சார் பழுதே பிறந்து பயனற்று பிறந்துட்டேங்கிறார். நெருப்புல பட்ட அந்த மெழுகு எப்படி உருகும், அப்படி உருகிறது அதை சொல்றாரு. அடியா அந்த மாதிரி நான் அவங்களோட உன்னுடைய அடியார்கள் அப்படி உன் நினைவாகவே இருக்கக்கூடியவன். அவங்களோட வராம நான் இங்கேயே தங்கிட்டேனேங்கிறார். இப்படி மெழுகு போன்ற அடியாறு நெருப்பை கண்டு உருகிற அடியாறு இது மெழுகு போல உன் திருவடியை கண்டு நான் உருகாமல் இங்கே நான் தங்கி விட்டேனேங்கிறார். அவர்களோடு சேர்ந்து சிவமாநகர் புகாமல் வீணே உழல்கள் என்றார். அதான் சொல்றார். மெழுகு மின்னார் பொன்னார் தொழுது உன்னை தொடர்ந்தரோடும் தொடராதேன்றார். உன்னை தொடர்ந்தாங்கல்ல அவங்களோட நான் வந்திருக்கணும்ல, அப்படி நான் வரலையேங்கிறார். அதாவது உன்னுடைய பொன்னார் கலர்ங்கிறார். பொன் போன்று தாமரை போன்ற அழகான அந்த திருவடியை நான் வணங்கி நான் எல்லாரும் தொடர்ந்தாங்க, நான் அப்படி அதை செய்யலையேன்றார். வீணில் பிறந்து நான் எதை கொண்டு நான் பணிவேங்க பழுதே பிறந்தேன் என் கொண்டு உன்னை பணியேங்கிற. வீணா என்னோட வாழ்க்கையே வீணா போச்சு. உன்னுடைய திருவடியை தொடராமல் நான் இங்க வீணாக இருக்கிறேனே எதை கொண்டு நான் இந்த உன்னை வணங்கக்கூடிய பணியை தொடருவேங்கிற. உன்னோட சொல்றார் உன்னுடைய அன்பை கொண்டு நான் அழுதிருக்கணும், அதெல்லாம் நான் எதுவுமே செய்யலையேங்கிறேன். பணிவார் பணி தீர்த்தருளி பழைய அடியாருக்கு உன் அணியார் பாதம் கொடுத்து அதுவும் அரிதி என்றால் தினியார் மூங்கில் அணையேன் வினையை பொடியாக்கி தனியார் பாதம் வந்து ஒல்லை தாராய் பொய்தீர் மெய்யானேங்கிற. அதாவது தினியார் மூங்கில்னா வலிமையான மூங்கில், கல் போன்ற மூங்கில்னு சொல்லுவோம். பணிவா இருப்ப உன்னை சொல்லுவாங்கல்ல, உன்னை பணியக்கூடிய அவர்களுக்கு தீவினைகளை எரித்து ஆட்கொள்ளக்கூடியவர். மூங்கில் போன்ற அந்த தீவினைகளை எரித்து ஆட்கொள்ளக்கூடியவர். அணியார் பாதம் அதாவது அணியார் பாதம்னு அழகான உன்னுடைய பாதங்களை தந்து காட்டி ஆட்கொள்ள வல்லவர் சொல்ற. தினியார் மூங்கில் வினையை பொடியாக்கி மூங்கில் போன்று வலிமையா இருக்கக்கூடிய என்னுடைய வினைகளை பொடியாக்கி தனியார் பாதம் ஒல்லை தாராய் பொய்தீர் மெய்யனேங்க. உன்னுடைய அழகான அந்த குளிர்ச்சியான திருவடிகளை எனக்கு தந்து என்னை ஆட்கொள்வாயாங்கிறார். இந்த பழைய அடியார்கள் பணிவர்னா அந்த அடியார்களுடைய இயல்பு அவங்க உன் கூட பணிஞ்சே இருக்காங்க, அவங்களுக்கு இயல்புல இருக்கு, எனக்கு அது இல்லைங்கிறாரு. எப்படி இருக்காரா இவரு? தினியார் மூங்கில்ங்கிறார். மூங்கிலை போல நியர்ந்து அப்படியே
நிமிர்ந்து நிற்கக்கூடிய தன்மையை எதுக்கு கொடுத்தேங்கிற. அதனால என்னால ஒண்ணும் செய்ய முடியலைங்க. ஆனாலும் அதுக்கு ஒரு வழி இருக்குன்னு இவரே சொல்றாரு. மூங்கில்ல 2 வகை உண்டுங்க. ஒரு மூங்கில் உள்ளீடு இல்லாம புறப்பகுதி மட்டும் இருக்கும். அத உள்ளீடு இல்லாம இருக்கிறத விருப்பம் போல உள்ள ஹாலாவும் இருக்கிறத வளைச்சுக்கலாம். இன்னொரு வகை இருக்கும். திண்மையா இருக்கும். காவலர்கள்லாம் வச்சிருப்பாங்க. தடி கம்பு குண்டாந்தடின்னு சொல்லுவோம்ல. பத்திராசங்களின்னு கூட சொல்லுவாங்க. இந்த மூங்கில என்ன செஞ்சாலும் கொஞ்சம் கூட வளைக்க முடியாது. சூடேற்றுனா வளைக்கலான்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நெருப்புல இட்டா அது வெந்து போகுமே தவிர வளையாது. அதத்தான் அந்த அற்புதமான கருத்தை தான் இங்க சொல்றாரு. திணியார் மூங்கில் அணையேன். அப்ப அதை என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த மூங்கில நெருப்புல போட்டோம்னா பொடியா போயிடும், சாம்பலா போயிடும். அது மாதிரி என்னுடைய வினைகளை மூங்கில போல இருக்கக்கூடிய என்னுடைய வினைகளை சொல்றாரு பொடியாக்கிங்கிறார். வளைஞ்சாதானே திருவடி கிட்ட, வளைக்க முடியலன்னா என்னைய பொடியாக்கிருங்கிறார். உன்னுடைய அருளை வினையை பொடியாக்கி உன்னுடைய அருளை தரமாட்டாயான்னு கேட்கிறேன். யானே போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்குமானே அருளாய் அடியேன் உனை உருமாறுங்கிற. யானே போய், நானும் போய், இந்த உடம்பு மெய்யாங்க என்னைக்கு இருந்தாலும் அழியக்கூடிய சொல்ற. யானே போய், என் நெஞ்சும் போய், என் மனமும் பொய்யாது, என் அன்பும் போய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை. வினை எப்பவுமே இருக்கும், ஒரு மூட்டை. சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமிய வினைன்னு அந்த வினைகள் எப்போ இருந்துகிட்டே இருக்கும். அதான் சொல்றாரு. அதனால என்னுடைய பிழையை பொறுத்து சொல்றாரு, பொறுத்து கொள்ள வேணுங்கிறார். தேனே அமுதே கரும்பின் தெளிவேங்கிறார். நான் கசந்திருந்து அழுதாவது உங்ககிட்ட சேரலான்னா என்னால நான் அதையும் நான் செய்யல அப்படிங்கிறார். அழுதுட்டா உன்னை பெறலாம், கசந்த அன்போட உன்னை அடைந்திருக்கணும், அதையும் நான் செய்யல. அப்படி இருந்தாலும் அடியவனாகிய என்னை அதாவது சேர்றதுக்கு ஏதாவது ஒரு வழியை நீதான் காட்டணுங்கிறார். சரணாகதி. அதாவது உண்மையை உணர முடியாமல் பாண்டியன்ட்ட போய் ஆவணி மூலத்துல குதிரை வரும்னு சொல்லிட்டார். தன் மனசுல தோன்றின இந்த எண்ணம் இறைவனோட கூற்றுன்னு தவறா நினைச்சு சொல்லிட்டாரா இல்லைன்னு தெரியல. ஆனா குதிரை வராதனால அவர் உரைத்தது அவர் பொய் சொல்லிட்டாருன்னு அரசன் முதல் எல்லாரும் நினைச்சாங்க. அதுக்குரிய தண்டனையும் கொடுத்தாங்க. அதனால மற்றவங்களை போல மணிவாசர் நம்ம பொய் தான் சொல்லிட்டோமோன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டார். அந்த எண்ணம் வலுப்பற 28 இடத்துல தன்னை பொய்யன்னு சொல்லிக்கிற அளவு ஏற்பட்டுச்சு. அதான் சொல்ற. பொய்யென்று தெரிந்தும் அதனை கூறுபவர்களோட தன் பிழையை இறைவனுடன் மன்னிப்பு வேண்டுனா அவன் மன்னிப்பான்ங்கிற கருத்துலதான் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமேங்கிற. அந்த காலத்துல தண்டனை எப்படின்னா, ஆற்று மணல்ல நிக்க வச்சிருவாங்க. அப்படி சுடும். அப்பவே வைகையில தண்ணி இல்லாமதான் இருந்திருக்கு. தலையில ஒரு செங்கலை தூக்கி வச்சுக்கிட்டு, அந்த செங்கல்ல சொல்லுவாங்கல்ல, சித்திரை மாத்த கடு வெயில்ல எப்படி இருக்கும், தலையில செங்கல், அத செங்கலையும் வச்சுக்கணும், வெயிலே நிக்கணும். அப்படி ஒரு தண்டனை மணிவாச பெருமானுக்கு கொடுத்தாங்க. இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவருக்கே தண்டனைன்னா நம்ம ஐயோ இறைவனை வணங்குறமே, நமக்கு இது செய்யலே அது செய்யலேன்னு நினைக்க கூடாது. இது நேரம் வரும்போது நம்மளையும் காத்தருள்வார். அப்படி அவர் கால் துடிக்கிறத தாயால பொறுக்க முடியலையா, உடனே வைகையில வெள்ளம் வரவழைச்சிட்டார். அதுக்கப்புறம் வந்த கதைகள்லாம் நமக்கு தெரியும். அதான் சொல்றாரு. இதே கருத்தை தான் பின்னாடி சொல்றாரு. நீத்தல் விண்ணப்பத்துல சொல்லியிருப்பாரு, என் பிழைக்கே குலைந்து வேசிறுவேனே விடுது கண்டாயின்னு பாடியிருப்பார். தான் செஞ்ச பிள்ளைக்கு உண்மையா மனம் வருந்தாமல் அதனால வரக்கூடிய பாவம் தனக்கோ தன் குடும்பத்துக்கோ தீங்கு தரும் அச்சத்தால அந்த பாவத்தை போக்கி செய்யக்கூடியது பிராயச்சித்தம். மனுநீதி சோழன் கூட அதானே செஞ்சான். பசுங்க கன்ற கொன்ன அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தல் செஞ்சா போதும்னு அமைச்சர்கள் சொன்னா அதெல்லாம் அவன் ஏத்துக்கல இல்ல. அததான் இங்க சொல்றேன். பிள்ளைக்கு உண்மையாக வருந்தினால் எம்பெருமான் மன்னித்து அருளக்கூடியவன் இறைவன் ஒருவனேங்கிறது தான், வேற யாராலையும் மன்னிக்க முடியாது. இறைவன் ஒருவனாலதான் மன்னிக்க முடியுங்கிற கருத்தை இங்க பேசுறாரு. அடுத்து ஆனந்தாதீதம்னு சொல்றாரு. மாறு இல்லாத கருணை வெள்ளமே முந்தி நின் மலர்கொள் தாள் இணை வேறு இல்லா பத பரிசு பெற்ற நின் மெய்மை அன்பர் உன் மெய்மை மெய்மை. மாறில்லாத கருணை வெள்ளமேங்கிற. மாற்றமில்லாத கருணை கடலை எப்பவுமே எம்பெருமான் சொல்லுவாங்கல்ல, எனக்கு இன்னைக்கு மூடு இருக்கு இந்த வேலை செய்வேன், மூடு இல்லைன்னா அந்த மாதிரி எல்லாம் இந்த இறைவன் எப்பவுமே கருணையோட இருக்கக்கூடியவன். அதனாலதான் மாறி இல்லாத கருணை வெள்ளம்ங்கிறாரு.
வேறையில்லா பது பரிசு பெற்ற நின் மெய்மை அன்பர் உன் மெய்மை மேறினார்கள். உன்னுடைய மெய்யடியார்கள்லாம் உன்னுடைய மெய்த்தன்மையை அடைந்தார்கள். ஈரில்லாத நீ எளியாய் ஒலிசை மானுடமாக நோக்கியும் கீரில்லாத நெஞ்சு உடைய நாயினேனை கடையே நாயினேன் பட்ட கீழ்மையேங்கிற. நீ மனித கோலத்தோட என்ன முன்னாடி தோன்றினாய். உன்னுடைய அருள் பார்வையும் கொடுத்தாய். ஆனா என்னுடைய உருகம் அதான் சொல்றாங்கல்ல, கீர் இல்லாத நெஞ்சு அப்படின்னா பிளவு பக்க முடியாத அந்த நெஞ்சில் நெஞ்சுடைய நாயாகிய நான்கிற கடைய நாக இந்த பாவியன்னு நான் அதை நான் பொருட்படுத்தலைங்கிற. அதாவது முதல்ல என்ன சொல்றாரு, இந்த மானிட உடம்பிற்கு இயற்கையா ஒளி இல்லை. யாராவது மனுஷங்க பின்னாடி ஒரு ஒளி வெட்டா இருக்கு, அதெல்லாம் கிடையாது. அது என்ன சொல்றாரு, எளியாயி ஒலிசை மானுடமாக நோக்கிங்கிறார். குருவா அவரோட மேனி அப்படியே ஒரு பிரகாசமா இருந்துதான். அந்த ஒளிவள் மானிடம் ஒளித்திகள் அதாவது ஒளிசை மானிடம்னு சொல்லல. அந்த குருவா அவரோட பரு உடல் தான் மட்டுமின்றி சுற்றி நின்றவர்களையும் ஒரு ஞானமாகிய ஒளியை திகழ செஞ்சது. அதான் சொல்ற, ஈரில்லாத நீ உனக்கு ஒப்புமையற்றவன், அண்டங்களை கடந்து இருக்கக்கூடியவன், பிரம்மனாலும் திருமாலாலும் காண முடியாதவன். அப்பேற்பட்ட எம்பெருமான் ஈரில்லாத நீ எளியாகி ஒளிசை மானுடமாக வந்துங்கிறார். என்னை ஆட்கொண்டாய். ஆனா அந்த கீழ்த்தன்மையில் இருக்கக்கூடிய நான் உன் மலர் போன்ற திருவடிகளை நான் சொல்லுவாங்கல்ல, நான் பாவியாகிய நான் உன்னை காணாமல் விட்டு விட்டேன், உன்னை சேராமல் விட்டு விட்டேன்கிற. மயிலங்கு நல் கண்ணி பங்கனே என் பணி கொண்ட பின் மலக்கையிலங்கு பொன்கிண்ணம் என்று அலால் அரிய என்று உன்னை கருதுகின்றேன். மலக்கையில்னா குழந்தையோட கையின் அர்த்தம். மெய்யிலங்கு வெள் நீற்றுமேனியாய் மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார் பொயிலிங்கு என்னை புகுத விட்டு நீ போவதோ சொலாய் பொருத்தமாவதேங்கிற. மயிலங்கு அழகான மைப்பூசிய கண்களை உடைய உமையம்மை ஒரு பாகமாக அம்மையப்பனா இருக்கக்கூடியதை இங்கு சொல்றாரு. உமையம்மை ஒரு பாகமாக கொண்ட எம்பெருமானை என்னை பணி கொண்ட பின் நீயா என்னை ஆட்கொண்டாய். அப்ப நான் என்ன செஞ்சிருக்கணும், உன்னுடைய திருவடி உன்னோட வந்திருக்கணும். நான் எப்படி இருக்கேன், கையிலங்க மழை கையிலங்க பொன்கிண்ணம் என்றால் அரிய என்று உனக்கு கருதுகின்றேன். குழந்தை கையில இருக்கக்கூடிய தங்க கிண்ணத்தை கொடுத்தா அதுக்கு என்ன தெரியும், வச்சு விளையாடும். அது மாதிரி நீ பெரும் பதத்தை தந்தாய். நான் அந்த குழந்தை கையில பொற்கிண்ணம் கொடுத்த மாதிரி அது அருமை தெரியாம இருந்துட்டேங்கிற. மெய்யிளங்கு வெள்நீற்று மேனியாய் மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார். அழகான இந்த சிவந்த திருமேனியில் அந்த திருநீரை பூசி இருக்கக்கூடிய எம்பெருமானே உன் மெய்யடியார்கள் உன்னோட சேர்ந்துட்டாங்க. பொய்த்தன்மையுடைய நான் எதை சொல்றாரு, பொய்யில் இங்கு என்னை புகுத விட்டு நீ போவதோ சொல்லாய்ங்கிறார். பொய்யனாகி இருக்க என்னை இங்க நீ விட்டுட்டு போறது உனக்கு பொருத்தமானு கேக்குற. ரொம்ப அற்புதமான ஊமை சொல்லியிருக்காரு பாருங்க. மலக்கைனா இளங்குழந்தை. அந்த குழந்தை கையில ஒரு தங்க கிண்ணத்தை கொடுத்தா அது என்ன செய்யும், அதுக்கு ஒண்ணும் தெரியாது, கீழே தட்டி போட்டு உருட்டி விளையாடும். அது மாதிரி உருவடிவாக வந்த இறைவனின் பெருமை தான் அறிந்து கொள்ளாமல் அதாவது எளிதாக இருந்து விட்டதாக வருத்தப்படுறார். அத கடைசியில என்ன சொல்றாரு, பொய்யோடு பொருந்தியவராக இருந்தாலும் என்னை இந்த உலகத்திலே விட்டு விட்டு குருவானவர் போனது பொருத்தமான்னு கேட்கிறார். அதான் சொல்றாரு, பொய்யிலிங்கு என்னை புகுத விட்டு நீ போவதோ சொல்ல, என்னை விட்டுட்டு போகலாமாங்கிற. அப்படி சொல்லுவாங்கல்ல, திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கு உருவாருங்கிறது எத்தனை அருமையான வார்த்தை. பொருத்தமின்மையேன் பொய்மை உண்மையேன் போத என்று என்னை புரிந்து நோக்கவும் வருத்தமின்மையேன் வஞ்சம் உண்மையேன் மாண்டிலேன் மலர்கமல பாதனே அறத்தவேணியாய் அருள் செய்ய அன்பரும் நீயும் அங்கு எழுந்தருளி இங்கு என இருத்தினாய் முறையோ என் எம்பிரான் வம்பனேன் வினைக்கு இறுதி இல்லையேங்கிறார். வம்பனேனா வீணான அர்த்தம். பொய்மை உண்மைன்னா பொய் நிரம்ப உடம்பு பூரா பொய்யா இருக்குங்கிறார். அதனாலதானே யானே பொய் என் நெஞ்சும் பொய்ங்கிறாரு. அதாவது மலர் போன்ற திருவடியுடைய எம்பெருமானே சொல்லுவாங்கல்ல,
உன்னுடைய அடியார்கள்லாம் உன் அருளை பெறுவதற்கு தகுதியிடாதவன். பொருத்தமின்மை, பொய்மை, உண்மை, பொய்யான இந்த உலகத்துல பொய்யெல்லாம் உண்மைன்னு நினைச்சிருக்க கூடியவன். போதை என்று புரிந்து நோக்கவும் வருத்தமின்மையேன் வஞ்சம் உண்மையேன்கிற. நீ என்னை அழைத்தும் உன்னை அடையக்கூடிய முயற்சி செய்யாம நான் அங்கே இருந்துட்டேனேங்கிற. இந்த உடலை அழிக்கவும் மாண்டிலேன் வஞ்ச உண்மையன், மாண்டிலேன் மலர்கமல பாதன். தாமரை போன்ற திருவடியுடைய எம்பெருமானே, உன்னுடைய திருவடியை நீ என்னை விட்டுட்டு போனோன்னு என்னை இறந்திருக்கணும்ல, செத்திருக்கணும்ல. அதெல்லாம் இந்த புலன்கள் வசப்பட்டு பொய்யாகி இந்த உடலை, பொய்யான வாழ்வை நான் உண்மை என்று நம்பி இங்கே இருந்துட்டேனேங்கிற. அறத்தமேனியாய் அருள் செய் அன்பரும் நீயும் அங்கு எழுந்தொருளி இன்னை இருத்தினாய் முறையோ என் எம்பிரான் வம்பனேன் வினைக்கு இறுதி இல்லையோங்கிற. அறத்த மேனியனா சிவந்த மேனி உடையவன் எம்பெருமான். தாமரை போன்ற திருவடியுடைய எம்பெருமானே, நீயும் உன்னுடைய பல அடியார்களும் இங்க எழுந்தருளி என்னை, அதாவது எனக்கு சொல்லுவார்ல, இவருக்கு அத்தனையும் கொடுத்தார். அதாவது அடியவர்களோட திரும்ப மறைஞ்சு போனதை நினைச்சு வருத்தப்படுறாரு. நீ இங்க விட்டுட்டு போகலாமா, அது முறையாங்கிறார். வம்பனேன் வினைக்கு இறுதி இல்லையாங்கிறார். இந்த இழிவுடைய வினையுடைய எனக்கு இதுக்கு சொல்றாங்கல்ல, இதுக்கு முடிவே இல்லையான்னு கேக்குறார். குரு மறைஞ்சதை நினைச்சு பாக்குறாரு. சொல்றாரு புரிந்து நோக்கவும்னு சொல்றாரு. உன்னோட வருவேன்னு சொல்லாம வருத்தப்படாம இருந்துட்டேனேங்கிறார். வருத்தமின்மையேங்கிறார். என்னை புரிந்து நோக்கம், நீ புன்முறுவலோட நீ என்னை பார்த்தப்ப நான் உன் கூட நான் வருவேன்னு சொல்லாம நான் வருத்தப்படாம இருந்தேன். வருத்தமின்மை என்றார். கொஞ்சம் கூட வருத்தப்படாம நான் இருந்துட்டேன். குழந்தை எங்கேயாவது ஊருக்கு போனா அம்மா நானும் வரேன்னு அழுகும். நினைச்சு பாருங்க, எல்லார் வீட்லயும் இது நடக்கும். எங்க கடைக்கு போனா கூட, தேவப்பனார் கடைக்கு போனா பிள்ளைங்க ஓடி வரும், நானும் வரேன். அதங்க சொல்ற, நீ போகும்போது நானும் உன் கூட வரேன்னு அழுது இருக்கணும்ல, அப்படி அழுகாம வஞ்சத்தோட நான் இருந்துட்டேனேங்கிறார். உண்மையில் பொய்மையே உண்மை பொருளாக கொண்டிருந்தார். அதான் வஞ்சக மனத்தார் உள்ளவரா இருந்துட்டாராம். அந்த வஞ்சக மனத்தோட இருந்ததுனாலதான் அடியார்களோடு செல்ல முடியலேன்னு வருத்தப்படுறார். அப்படி சொல்றார். இறுதியில வம்பனேன்னு வினைக்கு இறுதி இல்லையங்கிறார். அப்படி இருந்தாலும் நான் என்னை விட்டுட்டு போகலாமா, அது அது உனக்கு சரியா முறையான்னு தன்னுடைய எம்பிரானை நோக்கி இவரு மணிவாச பெருமான் கேட்கிறார். இல்லை நின் கலர்க்கு அன்பு அது என்கனே, ஏலம் ஏழும் நல் குழலி பங்கனே, கல்லை மென்கனியாக்கும் விச்சை கொண்டு என்னை நின் கலர்க்கு அன்பனாக்கினாங்கிறார். சொல்ற, இல்லை எம்பெருமானே, உன்னுடைய கருணைக்கு எல்லையே இல்லைன்ட்டு. ஏலம் ஏழும் நல் குழலி பங்கன், வாசனை பொருள்கள் பூசக்கூடிய அழகான கூந்தலையுடைய உமையம்மையை ஒரு பாகமாக கொண்டவனே, அம்மையை பிறங்க நினைவு கூர்றார். கல்லை மென்கனியாக்கும் விச்சை கொண்டு, கல்லை கனியாக்குற வித்தை மாதிரி உன் திருவடிகள் மீது அன்பு கொள்ள செய்தாய். கல் போன்ற மனமுடையதவன்கிறார். எல்லை எல்லை நின் கருணை எம்பிரான், ஏது கொண்டு நான் ஏது செய்யணும், வல்லையே எனக்கு இன்னும் உன் கடல் காட்டி மீட்கவும் மறுயில் வாணனேங்கிறார். மறுவில் வாணன குற்றமில்லாத ஞான வடிவானவன் எம்பிரான். கல்லை மென்கனியாக்கும் விச்சைன்னா சுவை இல்லாம இருக்கக்கூடிய அந்த ஒரு கல்லை அப்படியே மிகுந்த சுவையுடைய, அப்படியே தேன் சொட்டக்கூடிய கனியா மாத்திர வித்தை உங்ககிட்டதான் இருக்கு. அதாவது இவர் வினைகள் உடையவரா இருக்காராம். அவரை புனித பொருளாக மாத்தினாருன்னு சொல்றாரு. இறைவன்கிற சுவையை அறியக்கூடிய கனியா மாத்தினதா சொல்றாரு. நான் என்ன செய்வேன், எல்லாம் என் கருணை எம்பிரான். உன்னுடைய நீ உன்னுடைய திருவடியை காட்டி என்னை ஆட்கொண்டாய் எம்பெருமானே, நீதான் என்னை வல்லையே உன் கடல் காட்டி மீட்கவுங்கிறார். கல்லை கனியாக்குற மாதிரி நீ வித்து செஞ்சில்ல, அந்த அன்பு கொண்டு என்னை காத்துருங்கிறார். என்னுடைய குற்றங்களை நீ, அதாவது கல்லை கனியாக்குறன்னு என்னுடைய குற்றங்கள்லாம் நீதானே அழித்த, கடைசியில இப்படி என்னை விட்டுட்டு போகலாமான்னு கேட்கிற. தன்னுடைய மனம் கல்லுன்னு அந்த குருவானவர் தம்முடைய பேராற்றல் மென்மையான கனிவோட மாற்றி தன் திருவடியில் ஈடுபடுமாறு செய்தாருங்கிற. அப்ப இந்த இடத்துல எம்பெருமான குருவா வச்சு அதை உயர்த்தி சொல்றாரு.
தன் மனதை கனியா மாற்றினதுக்கு காரணம் குருவினுடைய எல்லையற்ற கருணையேன்னு சொன்ன மணிவாசக பெருமான். இப்ப என்ன எதனை செய்தாலும் நான் தெரியாம தான் உன் கூட வரல. நான் வந்து வஞ்சக மனமா நான் இருந்துட்டேன். இருந்தாலும் நான் அதை பொறுத்து கொண்டு மறுபடியும் உன்னுடைய திருவடியை தரணும்னு இங்க சொல்றாரு. உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லையாங்கிற. வானநாடரும் அறிவனாதனி மறையில் ஈரும் முன் தொடர்வனாதனி ஏன நாடரும் தெரிவனாதனி என்னை இனிதாய் ஆண்டு கொண்டவாங்கிற. எத்தனை அருமை பாரு. தேவர்களும் அறிந்து கொள்ள முடியாதவன். மறையில் ஏறு முன் தொடர்வனாதது. வேதங்களும் உன்னை தேடிக்கிட்டு இருக்கு. வேதங்களாலும் உன்னால அறிய முடியாது. மனவாசம் கடந்தவன். அது மட்டும் இல்ல, ஏன நாடரும் எத்தனையோ ஈரேழு உலகம்னு சொல்றாங்க. அந்த உலகத்துல இருக்கவங்களுக்கும் உன்னை அறிய முடியாது. அப்படிப்பட்ட நீ நான் காணுமாறு என்னை ஆட்கொண்டாங்கிற. என்னை இனிதாக ஆட்கொண்டாங்கிறார். ஊன நாடகம் ஆடுவித்தவா உருகி நான் உன்னை பருக வைத்தவா ஞான நாடகம் ஆடுவித்தவா நைய வையகத்துடை விச்சையன். இதுல வந்து ஏன நாடர்னா இந்த நம்மளுடைய நாடு தவிர இந்த உலகத்துல எங்கெங்கயோ ஒரு ஈரேழு உலகம், அதுவும் ஒண்ணு. வையகத்த இச்சை அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்த பற்று சொல்றாரு. நைய வையகத்துடை விச்சை. என்னுடைய இச்சையெல்லாம் அழியுமாறு என்னை காக்கணும், அதான் உன்னுடைய கடமைங்கிறார். தேவர்களும் அறிய முடியாத எம்பிரானே, வெண்பொருட்டு எளியாக வந்த எம்பெருமானே, என் நெஞ்சை உருக்கி உன்னுடைய அன்பை உணரச் செய்தாய், என்னை இனிதாக ஆட்கொண்டாங்கிறார். உருகி என்னை பருக வைத்தவாங்கிறார். ஞான கூத்தாடக்கூடிய எம்பெருமானே, உலக பற்று அனைத்தும் அழியும்படி உன் கருணையாக சொல்றார். உன் கருணையால் என்னை ஆட்கொள்ளுங்கிற. அதாவது எந்த உலகத்துல உள்ள அறிய முடியாத எம்பெருமான் அடியாறு மணிவாசகருடைய ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்குமாறு செய்தார். அதோட மட்டும் இல்ல, உலக பந்தத்தில் ஈடுபட்டிருந்த அவருடைய மனதை மாற்றி அவருடைய திருவருளை பருகுமாறு செய்தார். ஒரே நிமிஷத்துல நடந்துச்சுன்னு சொல்லுவோம்ல, பட்டினத்தார் வாழ்க்கையில அதான் நடந்தது. காதறந்த ஊசியும் வாராதுகான் கடை வழிக்கின்னொன்னே அவருக்கு பூர்வ ஜென்ம நினைவுகள்லாம் வந்து உடனே எம்பெருமான் திருவடியே சரணாகதின்னு நினைச்சிட்டு அப்படியே ஒரு துண்டை கட்டிட்டு அத்தனையும் வழிச்சிட்டு வெளியே வந்தார். அவரோட சேர்ந்த நாடு அவர் கனக பிள்ளையாருக்கு ஓடி வர்றார். ஐயா, இந்த சொத்துக்கள்லாம் இத்தனை இருக்கே, நான் என்ன பண்ணட்டும்? தள்ளி வீதியில ஏறினார். உடனே இவர் என்ன பண்ணாரு, 7 பால் அத்தனைக்கும் அள்ளி கொடுத்துட்டார். அவருடைய பங்காளிகள் எல்லாம் போய் அரசன்ட்ட முறையிட்டான். பட்டினத்தாரோட சொத்துக்கள்லாம் எங்களுக்கு தான் வந்து சேரணும், இந்த கனகப்பிள்ளை இஷ்டத்துக்கு அவர் பாட்டுக்கு எங்களை கேட்காம கொடுத்துட்டாரு. உடனே அரசன் சேந்தனாரை பிடிச்சு சிறையில அடைச்சிட்டான். இத பட்டினத்தார் காதுக்கு போய் அவர் பாட்டு பாடி சிறையில இருந்து கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் சேந்தனார் தில்லைக்கு போய் அவரு நிறைய பாடல் எல்லாம் பாடி. அதே மாதிரி அதான் சொல்றாரு, அவர் மனதை மாற்றி ஒரே நிமிஷத்துல அந்த உலக பந்தத்துல இருந்து அவர் மாத்திட்டார். மாற்றி அவருடைய எம்பெருமானின் திருவுருளை பருகுமாறு செஞ்சுட்டார். அதனாலதான் ஊன நாடகம் ஆட்டுவித்த வாங்குறாரு. ஊனனை உருக்கு அப்படி உடம்பெல்லாம் நெக்கு நெக்க உருகிங்கிறாருல, அந்த ஊன நாடகம், அந்த ஊனை உருக்கி ஞான நாடகம் ஆட்டுவித்த வாங்குறார். என்னுடைய உள்ளொளியை பெருகச் செய்து அதில் சிவஞானம் கைவர பெற்ற ஞான வடிவனான இருக்கக்கூடிய எம்பெருமானை அறிந்து கொள்ளும் தன்மையை கொடுத்தாருங்கிறார். எடுத்து விச்சியின்றியே விளைவு செய்குவாய், மண்ணு வெண்ணும் முழுதும் யாவையும் வச்சு வாங்குவாய் வையக பெரும் உலையனேனை உன் கோயில் வாயிலில் பிச்சை நாக்கினாய், பெரிய அன்பருக்கு உரிய நாக்கினாய், தாம் வளர்த்ததோர் நச்சு மரமாயினும் கொலார் நான் அங்கனே உடைய நாதனே. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. உச்சியின்றியே விளைவு செய்வாய்ங்கிற. விதை இல்லாமலே விளைக்க வைக்கக்கூடிய எம்பெருமான் விண்ண மண்ண முழுதமையும் வச்சு வாங்குவான்ட்டார். அதாவது என்னை அடிமையாக கொண்ட எம்பெருமானே விண்ணுலகம் மண்ணுலகம் அனைத்தையும் விதையில்லாமல் தோற்றுவிக்கக்கூடிய வச்சு வாங்குவாய் வஞ்சக பொருள் புலையனேன் என்றார். வஞ்சகம் மனமுடைய இழிவான என்னை உன் திருவடியில் பித்தனாக இருக்கும்படி செய்தாங்கிறார். உன் கோயில் வாசல் புலையனேனை உன் புலையனேன கடைநிலையில் இருக்கக்கூடிய என்னை உன் திருவடியே நினைக்குமாறு நீ எம்பெருமானே நீ கருணை புரிந்தாய். பிச்சை நாக்கினாய்,
பெரிய அன்பருக்கு உரிய நாக்கினாய் தாம் வளர்த்ததோர் நச்சு மரமாயினும்ட்டு. உன்னுடைய சிறந்த அடியார்களோட அன்பனாக என்னை ஆக்கிட்டார். கடைசியில நான் சொல்லுவாங்க, எல்லாரும் வீட்டுல ஒரு மரம் வளர்த்தாங்கன்னா அது ஒன்றும் பலன் இல்லை, அது விஷ மரம் வேண்டாங்க, வளர்த்த மரம் ஆசையா வெட்ட வேண்டாம்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் சொல்றாரு. நச்சு மரமா இருந்தாலும் அதை வளர்த்தவங்க வெட்டணும்னு நினைக்க மாட்டாங்க. அது மாதிரி நீ தானே என்னை அருள் கொடுத்து ஆட்கொண்டாய், நான் நச்சு மரம்னு என்னை விட்டுடுவியான்னு கேட்கிறார். திருவடியை பிரிந்து வாழக்கூடிய கொடுமையான நிலை தனக்கு ஏற்பட்டதை நினைச்சு வருத்தப்படுறார். அது சொல்றாரு, என்ன சொல்றாரு, விதை இல்லாமல் விளைவை உண்டாக்கக்கூடியவன் நீ, எல்லா உலகங்களையும் படைத்து அழித்து காக்கக்கூடியவன். உலக பந்தங்கள்ல இருந்து சொல்லுவாங்கல்ல, அரசியல் வாழ்க்கையில இருந்தும் ஈடுபட்டு வஞ்சகம் போய் அதோட இவர் எப்பவுமே எத்தனை மந்திரியா இருந்தப்ப எதாவது சொல்லியிருப்பாரு. நான் சொல்றேன், அதெல்லாம் உன்னுடைய திருமுன் அதாவது திருவடியை சேர்ந்த உடனே அத்தனையும் துறக்குமாறு நீ செஞ்சுட்ட அப்படிங்கிறார். வச்சு வாங்குவா புலையனேனே உன் கோயில் வாழை. அதோட இல்ல, உன்னை ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடியார் கூட்டத்துல என்னைய ஒரே சமயத்துல சரிசமமாக இருக்கும்படி செய்தார். இத்தனையும் செஞ்சுட்டு என்னை கைவிட்டலாமாங்கிறார். சொல்லுவாங்க, தாம் வளர்த்த மரம் வளர்ந்த நிலைமையில, அதாவது நச்சு மரமா இருந்தாலும் வெட்ட மாட்டாங்க. அது மாதிரி என்னை கைவிடுவது உனக்கு அழகான அத்தனை அருமையா கேட்க. உடைய நாதனே போற்று நின்னலால் பற்று மற்ற எனக்காவது ஒன்று இனி உடையனே பணி போற்றி உம்பரார்த்தம் பராபரா போற்றி யாரினும் கடையனேன் ஆயினேன் போற்றி என் பெரும் கருணையாளனே போற்றி எண்ணின் அடியனாக்கினாய் போற்றி ஆதியும் அந்தமும் ஆயினாய் அப்பனேங்கிற உடையநாதன். அதாவது என்னை அடிமையா கொண்ட தேவனேங்கிற, எனக்கு என்னை ஆட்கொண்ட எம்பெருமானேங்கிற, உன்னை தவிர்த்து எனக்கு வேற பற்றுக்கோடு இல்லைங்கிறார். பற்று மற்ற எனக்கு எனக்கு எதுவும் இல்லைங்கிறார். உன்னை தவிர எனக்கு சுந்தரரும் பாடியிருப்பார். பற்று மற்ற எனக்கு இன்றின்னு ஒரு பாட்டே நமச்சிவாய் பதிவு. எனக்கு வேற இல்ல. உம்பரார் சொல்றாரு, உம்பரார் தம்பரா போற்று போற்று. உம்பரார்னா தேவர்களும் வணங்கக்கூடியவன், தேவதேவனா இருக்கக்கூடிய எம்பெருமானே, நான் கடையனாக இருக்கிறேன், என் பெரும் கருணையாளனே போற்றுங்கிறார். கருணையினால் என்னை ஆட்கொண்ட எம்பெருமானே, நின் அடியனாக்கினாங்கிறார். உனக்கு அடிமையாக இருக்கும்படி, உன் தொண்டனாக இருக்கும்படி ஆக்கின எம்பெருமானேங்கிற கடை நிலையில இருக்கக்கூடியத சொல்றாரு. உன்னை இந்த அதாவது உன்னை தவிர எனக்கு பற்றுக்கோடு இல்லை. இந்த பாட்டுல ரொம்ப அருமையா சொல்றாரு. முதல்ல என்ன சொல்றாரு, இறைவனுக்கு சொல்லியிருக்காரு, எச்சரிக்கை விடுற மாதிரி சொல்லியிருப்பாரு பாருங்க. நச்சு மரமாயினும் கொல்லறான்னு சொல்லிட்டாரு. அது சொன்னது தப்போன்னு நினைச்சுக்கிட்டாரு. சொல்றாரு, உன்னோட பெருமை எங்க, நான் எங்க அப்படிங்கிற கடைய நானேங்கிறாரு. எல்லாருக்கும் கடை நிலையில இருக்கக்கூடிய என்னை எம்பெருமானே உன்னை நான் வணங்குகிறேன்னு சொல்லி சரணாகதி அடைகிறார். அடியனாக்கினாய் போற்றி ஆதியும் அந்த தோற்றமும் முடிவும் நீ அப்படிங்கிறார். எம்பெருமானே உன்னுடைய திருவடியை நான் வணங்குகிறேன், கடை நிலையில் இருக்கக்கூடிய எம்பெருமானே என்னை காத்தருள் புரிவாய்கிறார். அப்பனே எனக்கு அமுதனே ஆனந்தனே அகம் நெக அல்லூரு தேன் ஒப்பனே என உனக்கு உரிய அன்பரில் உரியனாய் உருனை பருக நின்றதோர் துப்பனேங்கிற அப்பனேங்கிற எனக்கு தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய எம்பெரும், அமுதமாகவும் ஆனந்தத்தை அழித்த எம்பெரும், அகம் நெக அல்லூரு தேனுங்கிற உள்ளத்தை உருக வைக்க இனிமையான தேன் போன்ற எம்பெருமானே, ஒப்பனே ஒப்பனேனா ஒப்புமையற்றவன், அவனுக்கு அவனே ஒப்பு, யாரையும் சொல்ல முடியாது. அப்படி ஒப்பற்ற எம்பெருமானே, அன்பரில் உன்னுடைய அடியார்களோட என்னையே ஆக்கி கொண்டான். அப்பேற்பட்ட எம்பெருமானே, துப்பனே, துப்பனேனா உண்ணும் உணவுன்னு அர்த்தம். ஞான உணவு, ஞானத்தை ஊட்டக்கூடியவன். அதனாலதான் துப்பனே சுடர், சுடர் முடியன்னா ஒளி பொருந்திய சடாமுடியை உடைய எம்பெருமானே, துணையாளனே, எனக்கு வாழ்வில் துணையாக வரக்கூடியவனே, தொழும்பலார் எய்ப்பினில் வைப்பனே என்னை வைப்பதோ சொல்லாய். தொழும்பலார்னா அடியார்களோட கூட்டத்தோட என்னை நீ வைக்கணுங்கிற. நைய வையகத்து என்னை வைப்பதோ சொல்லாய், நைய வையகத்து எங்கள் மண். அதாவது எய்ப்பினில் அப்படின்னா
எய்ப்பினில் வைப்புன்னா, இப்போ பேங்க்ல பணம் போட்டிருப்போம், நமக்கு தேவைனாக்கா அந்த சமயத்துல எடுத்துக்கும், சேம நிதின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி சொல்றாரு. எனக்கு அடியார்கள் வாழ்க்கைக்கு நலம் தரக்கூடிய நிதியாக இருக்கக்கூடியவனே, இந்த உலகில என்னைய மட்டும் நீ விட்டுட்டு போகலாமா அப்படிங்கிற. இறைவன் பெருமைகளை ரொம்ப புகழ்ந்து சொல்லிட்டு, இத்தனை பெருமை கூடிய நீ என் மனம் நையுமாறு சொல்றார். என்னை வைப்பதோ சொல்லாயும் நைய வையகத்து எங்கள் மனநேங்கிற. நான் என் மனம் நையுமாறு இந்த உலகத்தில் நீ ஒட்டு செல்வது உனக்கு முறையான்னு கேட்கிறேன். மன்ன எம்பிரான் வருக என் எனை மாலும் நான்முகத்து ஒருவன் யாரினும் முன்ன எம்பிரான் வருக என் எனை முழுதும் யாவையும் இறுதி உற்றனால் பெண்ண எம்பிரான் வருக என் எனை பெய்களற்கண் அன்பா என் ஆவினால் பண்ண எம்பிரான் வருக என் எனை பாவநாசனின் சீர்கள் பாடுகின்றார். மன்னை அதான் சொல்ற, மன்ன எம்பிரான் வருகங்கிற. எம்பெருமானே என்னை வருகன்னு என்னுடைய வினைகள்லாம் அளிக்கக்கூடியவன். மாலும் நான்முகத்து ஒருவன் யாரினும் முன்ன எம்பிரான். திருமாலும் பிரம்மாவும் தேட முடியாத அடி 2 பேரும் செருக்கோட நான் பெரியவங்கன்னு 2 பேருக்கும் தர்க்கவாதம் வந்துருது. ஊழி காலம் முதலும் தேடுறாங்க. அப்போ முன்னாடி நீண்ட நெடும் தழல் வருது. இதுல அடி முடியும் தேடி கண்டுபிடிக்கிறவங்க தான் உயர்ந்தவங்கன்னு போட்டி வச்சுக்கிறாங்க. 2 பேரும் பிரம்மா அன்னப்பறவையா மேல போறார். திருமால் பன்றி வரா எடுத்து பூமியை தோண்டி போறார். 2 பேரையும் தேட முடியும் சொல்றார். நான் மாலும் நான்முகத்து ஒருவன் யாரினு முன்ன எம்பிரான். அவங்க எல்லாம் காண முடியாதவன். அப்பேற்பட்ட நீ என்னை அழைத்து கொண்டாய்கிறார். வருக என்னை இறுதி உற்ற நாள் பிள்ளை எம்பிரான் வருக என் என்னை பெய்களல் கண் அன்பா என் நாவினாங்கிற. ஊழி காலத்திலே எம்பெருமான் அழியாமல் இருக்கக்கூடிய உயிர்களத்தனை அழியக்கூடிய. அதான் சொல்றாரு, என்னை வருகன்னு என்னை அழைத்துக் கொள்வாயாகங்கிறார். உன்னை தேடி வந்தவர்களுடைய வினைகள்லாம் அழிக்கக்கூடியவன்கிறார். பெய்களல் கண் அன்பாய் என் நாவினால்கிறார். எம்பெருமானே என்னுடைய நாவினால் உன்னுடைய பெருமைகளை நான் பேசணுங்கிறார். அதை பாடவும் நான் உன்னுடைய பெருமைகளை நான் பாடவும் பேசவும் வேணுங்கிறார். உயிர்களுக்கு பாவத்தை சொல்லுவாங்கல்ல, பாவ நாசமா இருக்கு, பாவத்தை அழிக்கக்கூடிய உயிர்களுக்கு பாவநாசனாக இருக்கக்கூடியவர், மூவருக்கு முதல்வனாக இருக்கக்கூடிய எம்பெருமானே உன் புகழை பாட நீ இருக்கும் இடத்திற்கு வருகன்னு என்னை அழைப்பாயாகங்கிறார். அடுத்து சொல்றார், பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடும் நின் கடல் போது நாகினேன் கூட வேண்டும் நான் போற்றி இப்புழு கூடு நீக்கு என்னை போற்றி பொய்யெல்லாம் வேட வேண்டும் நான் போற்றி வேடு தந்து அருள போற்றி மெய்யர் மெய்யனேங்கிறார். எம்பெருமானே நான் உன் புகழை பாடணுங்கிறார். உன்னை போற்றி புகழ்ந்து பாடுவதன் மூலம் உன்னுடைய திருவழியை நான் அடைய முடியுங்கிறார். நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்குங்கிறார். அப்படி சொல்லுவாங்கல்ல, எலும்பெல்லாம் உருகிற மாதிரி நான் அப்படி ஆடி பாடணும். ஆடும் நின் கடல் போது நாகினேன் கூட வேண்டும்ங்கிறார். உன்னுடைய திருவடியில் நான் அடையணுங்கிறார். உடல் நெகிழ்ந்து நெகிழ்ந்து கூத்தாடக்கூடிய எம்பெருமானோட உன்னுடைய பூ போன்ற திருவடிகளை நான் அடையணுங்கிறார். புழுக்கூடு நீக்கணுங்கிறார். என்ன புழுக்கள் நிறைந்த இந்த என்னுடைய உடலை நான் நீக்க வேண்டும்ங்கிறார். என்னை போற்றி பொய்யெல்லாம் நீக்கு பொய்யெல்லாம் விட வேண்டும் போற்றி வீடு தந்து அருள் நீ மெய்யன் மெய்யனுங்க. பொய்யாகி இந்த உடலை இந்த உலகமே பொய்ன்னு சொன்னார்ல, யானும் பொய்யன் அன்பும் பொய்யன்னாருல, இந்த பொய்யாகி இந்த உலகத்தை விட்டு நான் வெளியே வரணுங்கிற பாடுதல் ஆடுதல் உருகுதல் அத்தனையும் வழிபாடா சொல்ற. அன்பருக்கு அன்பனே எம்பெருமானே உன்னுடைய புகழை நான் பாடணும் சொல்றாங்க. வெறும் வாயால வார்த்தை இல்ல, உள்ளம் உருகி, அதனாலதான் நெக்கு நெக்குங்கிறார். அப்படி உருக்கத்தின் பயனாக நெஞ்சில இருந்து அப்படி உருகி நான் பாடணும். அந்த உருக்கத்தின் பயனாக நான் என்னை மறந்து ஆடணுங்கிற. அம்பலத்து ஆடும் நின் கலல் போது நாயினேன் கூட வேண்டும்.
அம்பலத்தில் ஆடுகின்ற மலர் போன்ற உன் திருவடிக்கு நான் இணைய வேண்டும்ங்கிற. அதுக்கு இடையூறா என்ன இருக்கு? இந்த உடம்பு உன்னுடைய திருவடியை அடையிறதுக்கு இந்த உடம்பு தடையா இருக்கு. அதான் இப்புழுக்கூட நீக்குங்கிற. இந்த இடையூறா இருக்கக்கூடிய இந்த புழுக்கள் நிறைந்த இந்த உடல், அதனால இதனை போக்கி அருளுங்கிற. பொய்யெல்லாம் விழ வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருளுங்கிற. அதனால இந்த உடம்பை நீக்கி அருள்வாயாக. என்னுடைய பொய்களெல்லாம் நான் களைய வேண்டும். உன் திருவடியா அதற்கு நீ என்ன செய்யணும்? உன் திருவடியாகிய வீடு பெற்றை தரணுங்கிற. சொல்றாருல, எம்பெருமானை திருவடியை அடையிறது வினைகள் அழியணும். வினைகள் அழிஞ்சாதான் எம்பெருமானை அடைய முடியும். அது அவருக்காக இல்ல, நம்பொருட்டு இது சொல்லப்பட்டது. அடுத்து நீத்தல் விண்ணப்பம். அந்தாதி வகையில 100 பாடல்கள் கொண்ட திருச்சதகத்துக்கு அப்புறம் நீத்தல் விண்ணப்பங்கிற இந்த பதிவு வச்சிருக்காங்க. அதாவது 50 பாட்டுலயுமே 50 பாட்டு இருக்கிறதுல என்னை விட்டுடாதேன்னு திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டே இருப்பார். நீத்தல்ங்கிற செயல் இறைவனை பற்றிய என்னை விட்டுடாம இருக்கணும்னு சொல்லக்கூடியது. நான் எப்படி இருந்தாலும் என்ன தன்மையா இருந்தாலும் எம்பெருமானே நீ கைவிட்டுடாதேன்னு விண்ணப்பம் வைக்கிறார். அதனாலதான் இது நீத்தல் விண்ணப்பம் பேர். கடையவனேனை கருணையினால் கலந்து ஆட்கொண்ட விடையவனேனை விட்டெழுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணும் உத்தரகோச மங்கைக்கு அரசே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் தாங்கிக் கொள்ளேங்கிற. அதாவது விட்டெழுதி கண்டாய்ங்கிறார் பாருங்க. முதல் 2 அடி ஆழமான பொருள். விண்ணப்பத்தை வைக்கிறார். என்னை ஏற்றுக்கொள், உன்னை சரணாகதி அடைகிறவருக்கு நான் வளரலைங்கிறார். கடையவனே ரொம்ப இழிந்த தன்மையுடைய என்னை எம்பெருமானே நீ என்னை ஆட்கொண்ட எம்பெருமானே விடையவனே விட்டெழுதி கண்டாய். ரிஷபத்தை ஊர்தியாக கொண்டவன். அதான் சொல்றார், எம்பெருமானே என்னை விரல் வேங்கையும் தோல் உடையவன். அந்த சொல்லுவாங்கல்ல, அபிச்சார வேள்வி செஞ்சு அந்த புலியை அனுப்புறாங்க தாரிகாவதத்த முனிவர்கள். அந்த புலியை கொண்டு அதோட தோலை ஆடையாக பொருத்தி கொண்டார். அதான் சொல்றாரு, விரல் வேங்கை உடையவனே மண்ணும் உத்தரகோச மங்கைக்கு அரசு. உடையவனேன்னா உத்தரகோச மங்கை அரசன், அந்த ஊருக்கு தலைவனாகவும் அரசனாக இருக்கக்கூடிய எம்பெருமானே சடையவனே தளர்ந்தேன்கிறார். நீண்ட ஜடாமுடிய உடைய எம்பெருமானே நான் பிறவி துயரில் ஆட்பட்டு தளர்ந்து போயிட்டேன்கிறார். என்ன சொல்றாரு இதுல? என்னை விட்டு விடுறது உனக்கு உரிமை இல்லை, நீ என்னை விடக்கூடாதுங்கிறார். என்னை ஏற்றுக்கொள், நான் உன்னிடம் வந்து கேட்கும் அளவுக்கு நான் வளர்ச்சி அடையலைங்கிறார். எனக்கு அந்த உரிமையே இல்லை. அதான் சொல்றாரு, என்கிட்ட நான் கடையவனா இருக்கேங்கிறார், கீழ்நிலையில இருக்கேங்கிறார். நீ என்னை ஏற்றுக்கொண்டால்தான் எனக்கு மனதுல நிம்மதி வருங்கிற. உன்னை வந்து சரணடையக்கூடிய வழிமுறை எனக்கு தெரியாம இருக்கேன், கடையவனாக இருக்கேங்கிறார். அப்ப கடையவனா இருந்த நிலையில நீதானே என்னை ஆட்கொண்டாய். அப்ப நீதானே ஆண்டான் அடிமைங்கிறத நீ அப்பே தெரிவிச்சிருக்கணும்ல. அப்ப நீ என்ன சொல்லுவாங்கல்ல, என்னுடைய வினைகளை எல்லாம் கலைந்து விட்டு கடைசியில என்னை விட்டுட்டு போகலாமாங்கிற. கடையவனாக என்னை ஒரு பொருட்டாக கருதி திருப்பெருந்துறையில் மானிட உருவத்தோட வந்து என்னை கலந்து ஆட்கொண்ட எம்பெருமானே. இப்ப என்கிட்ட அத சொல்றாரு, நீ என்னை கலந்து ஆட்கொண்டது உன்னுடைய கருணையின் காரணமாகங்கிற. அதான் சொல்ற, உடையவனே கருணையினால் கலந்து ஆட்கொண்டு. எனக்கு எந்த தகுதி இல்லை, உன்னுடைய கருணையின் காரணமாக என்னை ஆட்கொண்டாய். இப்ப நீ உன்னுடைய கருணையினால் ஆட்கொண்டுட்டு இப்ப நீ திடீர்னு விட்டுட்டு போறது முறையான்னு கேக்குறாரு. அடுத்து சொல்றாரு, இந்த வேங்கைன்னு சொல்றாரு, வேங்கையின் தோல் உடையவனே பாரு. புலிய நீ கொன்னதோட இல்லாம அதன் மேல் கொண்ட கருணையின் காரணமா அதோட தோலை நீ உடுத்திக்கிட்டு இல்ல. அபிச்சார வேலை செஞ்சு புலி ஏவினாங்க. புலி எந்த தப்பும் பண்ணல, அவங்க செஞ்சதுதான் அவங்க மந்திரங்கள் மூலமா செஞ்சாங்க. அதான் சொல்றது, அதை நீ ஆட்கொண்ட எம்பெருமானே, அதுபோல நான் கடையவனா இருக்கக்கூடிய என்னை ஆட்கொள்ளணுங்கிற. நீ ஆட்கொண்ட பொழுது சொல்றாரு, நான் ரொம்ப இரும்பாந்திருந்தேன்.
இப்ப என்னை விட்டுட்டு போன உடனே நான் தளர்ந்து போயிட்டேங்கிறாரு. அதனால கருணையினால் கலந்து ஆட்கொண்ட நீ, நான் தளர்ந்து விழ போற சமயத்துல என்னை நீ தாங்கிக் கொள்ளணுங்கிறார். அப்பர் பெருமான அங்கமாலையில சொல்லியிருப்பார், பல்கன தென்னப்பட்டு இருமாந்திருப்பன்களோ சேவடின்னு. அருமையா இருக்கும் அங்கமாலையில. கண் எதுக்கு, காது எதுக்கு, வாய் எதுக்கு, மூக்கு எதுக்கு, நெஞ்சு எதுக்கு, கை எதுக்கு, கால் எதுக்கு, எத்தனையும் இறைவனை வணங்குவதற்கும் ரொம்ப அருமையா இருக்கும் அந்த அங்கமாலை. அதையேதான் இவரு சொல்றாரு. உன்னுடைய கருணையினால ஆட்கொள்ளப்பட்ட என்னை எம்பெருமானே, நான் உன்னுடைய திருவடியை சேராமல் நான் தளர்ந்து விழப்போற நிலைமையில இருக்கேன். எம்பெருமானே, நீ என்னை தாங்கிக் கொள்ளுங்கிற. கொள்ளேர் பிளவகலா தடம் கொங்கையர் கொவ்வை செவ்வாய் வெள்ளேன் எனும் விடுதி கண்டாய்ங்கிற. கொள்ளேறு பிளவு அகலா தடங்கொய்னா கொள்ளளவு கூட அகல முடியாது அழகான கொங்கையில் அந்த தனங்களை உடைய பெண்களின் அந்த கொவ்வை பழம் போன்ற செவ்வேதன் மீது ஆசையில் நான் பற்றுக்களை நான் விடாம இருக்கிறேங்கிற. நீ விழுத்தொடும்பின் உள்ளே புறமல்லேன் உத்தரகோஷ மங்கைக்கு அரசே கல்லேன் ஒளியவும் கண்டு கொண்டு ஆண்டது என் காரணமேங்கிற. உன்னுடைய சிறப்பு மிக்க அடியார் கூட்டத்தோட நீ விழுத்தொழும்புங்கிறார். நானும் ஒருவனாக இருக்க, அதுல இருந்து விலகி நான் நிற்கல. கள்ள மதம் கொண்ட என்னை அறிந்திருந்தும் நீ ஆட்கொண்டு என்ன காரணத்தினால என்னை விட்டுட்டு போனேங்கிற. கண்டு கொண்டு ஆண்டது என்ன காரணம்? விழுத்தொழும்புனா பெருமைக்குடைய அடிமைத்தனம். ஒழியவும்னா பிரிஞ்சிருக்கிறது. நான் பிரிஞ்சிருக்கேன், என்னை விட்டுடாதேங்கிற. கள்ளேன்னா கள்ளத்தன்மை உடையவன். கள்ளத்தன்மை உடையவனா கள்வன் என்ன செய்வான்? தானும் திருடிட்டு தானும் ஒளிஞ்சுக்குவான், தன் பொருளையும் ஒழிச்சு கொள்ளுவான். எம்பெருமான் மனதிலே இருக்கக்கூடியவர், எல்லார் மனதிலையும். அது யாருக்கும் தெரியாம இருக்கு. அததான் சொல்றார், கள்வனாக இருக்கக்கூடியவன்கிறார். ஐயனே சொல்றார், எம்பெருமானே, மகளிர் பற்றிய நினைவு அகலாதவனாக இருந்தும் உன் அடியார் கூட்டில் ஒருவனாக, உன்னுடைய அடியார் பல அடியார் கூட்டத்துல என்னை ஏற்றுக்கொண்டாய் அல்லவா? என்னை ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு புறத்தே உள்ளவன்னு என்னை தள்ளி விடலாமா? என்னை விட்டு விடாதேங்கிறார். சிவசிவ பிள்ளேன் எனும் விட்டுடுதி கண்டாய், என்னை விட்டுடாதேங்கிறார். காருரு கண்ணியர் ஐம்புலன் ஆற்றங்கரை மரமாய் வேறொருவேனே விடுதி கண்டாய் விளங்கும் திருவாரூர் உறைவாய் மண்ணும் உத்தரகோச மங்கைக்கு அரசே வாரொரு பூன்முளையால் பங்க என்னை வளர்ப்பவனேங்கிறார். காருரு கண்ணியர் ஐம்புலன் ஆற்றங்கரை மரமாங்கிறார். அதாவது பெண்கள்ங்கிற ஐம்புலன்கிற ஆற்றங்கரையில வேர் பதிந்த மரம் போல நான் இருந்துட்டேங்கிற. திருவாரூரில் இருக்கக்கூடிய எம்பெருமானே, என்னை பாதுகாக்க கூடியவனே, நான் பெண்ணாசையில் மயங்க கிடக்கிறேங்கிறார். வாரூரு அதான் சொல்றாங்க, வேறு விடுதி கண்டாயின்னு விட்டு அப்படி ஐம்புலன்கள் பயத்தால் ஆட்பண்டு இருக்கக்கூடிய எம்பெருமானே, உத்தரகோசமங்கையில் இருக்கக்கூடிய எம்பெருமானே, திருவாரூரில் வாழக்கூடியவனே, என்னை விட்டுடாதேங்கிறார். வாரூரு பூன்முலையாள் பங்க அப்படிங்கிறார். முளையால் பங்குன்னா அழகான நேர்த்தியான நகைகளை அணிந்திருக்கக்கூடிய உமையம்மையை ஒரு பாகமாக கொண்ட எம்பெருமானேங்கிறார். கருமையான கண்களுடைய பெண்களின் ஐம்புலன்கள் என்னை சொல்லுவாங்கல்ல, பெண் மயக்கத்தால நான் புலன்கள் வயப்பட்டு நிற்கிறேங்கிற. என்ன காரணத்துல தெரியல, 2வது தடவையாவும் இந்த பாட்டுல தான் மகளிர் மயக்கத்துக்கு ஆட்பட்டதை சொல்ற. சராசரி மனிதனோட எண்ணங்களை சொல்ற. ஐம்புலன் இன்பத்திற்கு ஆற்றங்கரையையும், அப்படியே ஆற்றங்கரையில இருக்கக்கூடிய மரத்தையும் சொல்றார். ஆற்றங்கரையில இருக்கக்கூடிய மரம் வேரூன்றி வளரும், வெள்ளம் வந்த பிறகு அழிஞ்சு போயிடும். அப்ப ஐம்புலன் இன்பத்தில் அழுந்தி இருக்கக்கூடியவங்க முதல்ல மகிழ்ச்சியா இருந்தாலும் பின்னாடி துன்பத்துக்கு ஆளாவாங்க. அதான் ஆற்றங்கரை மரமும் அரசரிய விற்றிருந்த வாழ்வும் விழுமன்றோன்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க. அததான் இங்க சொல்றேன். எம்பெருமானே, உன்னுடைய திருவடியை தீட்சியை தந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்கல்ல, நீ விட்டு போகலாமாங்கிற. அற்றங்கரையில இருக்கக்கூடிய சேரில் அழிந்து இருக்க மரம் போல ஐம்புலன்கள் என்று சேற்றில் அழிந்து கிடக்கிறேங்கிற. அதனால நீதான் என்னைய மீட்கணுங்கிற.
வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கவும் நீங்கி இப்பால் மிளிர்கின்ற என்னை விடுதி கண்டாய். வெண்மதி கொழுந்து ஒன்று ஒளிர்கின்ற நீள்முடி உத்தரகோச மங்கைக்கு அரசே, தெளிகின்ற பொன்னும் மின்னும் அன்ன தோற்றம் செழும் சுடரேங்கிற. வளருகின்ற நின் கருணை கையில் சொல்லுவாங்கல்ல, வளருகின்றங்கிற விளம்பரையை தனது சடாமுடியில் சூடி இருக்கக்கூடிய எம்பெருமானே, அதாவது வெண்மையான இளம்பரைங்கிறார். வெண்மதி கொழுந்து ஒன்று, அதாவது ஆகாயத்தில் உலவக்கூடிய அந்த சந்திரனை தனது சடாமுடியில் சூடி இருக்கக்கூடிய எம்பெருமானே, உனது கருணையில் என்னை ஆட்கொண்ட எம்பெருமானே, என்னை விட்டுவிடல, என்னை விட்டுடலாமான்னு கேட்கிறாரு. வாங்கவும் நீங்கி இப்பால் மெழுகின்ற என்னை விடுதி கண்டார். உத்தரகோசமங்கில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானே, தெளிகின்ற பொன்னும் மின்னும் அன்ன தோற்ற செழும் சுடரேங்கிறேன். தூய தங்கம் போல மின்னக்கூடிய சொல்லுவாங்கல்ல, செந்நிறமுடைய பொன்னிறமுடையவன்கிற. உன்னுடைய கருணை அருட்கடத்தால் வளைத்து பிடிக்காம என்னை விட்டு விடலாமான்னு கேட்கிற. நீண்ட சடைமுடிய உடைய உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய எம்பெருமானை, நீள்முடி உத்தரகோச மங்கைக்கு அரசு. ஆகாயத்தில் உழவக்கூடிய பிறச்சந்திரனை தனது சடாமுடியில் ஏற்றி கொண்டதை சொல்றாரு. தச்சனோட 27 குழந்தைங்க தச்சனுக்கு. அவன் ஒரு பொண்ணுகிட்ட மட்டும்தான் அவன் சந்தோஷமா இருந்தா, மற்ற பெண்கள்லாம் போய் தச்சன்ட்ட சொல்லுது. தச்சன் சாபம் விட்டுட்டான், நீ ஒவ்வொரு கலைகளா தேஞ்சு அழிஞ்சு போகும். சந்திரன் எம்பெருமான சரணாகதி அடைஞ்ச உடனே அவனை சொல்லுவாங்களா, அவனுக்கு அருளி அந்த சந்திரனை தனது சடாமுடியில் சூட்டி கொண்டதை சொல்றாரு. அப்படி சந்திரனை மன்னித்த அவனை சடாமுடியில் சூடி கொண்டது போல என்னுடைய பிள்ளைகளை பொறுக்கணுங்கிற. வெண்மதி கொழுந்து ஒன்று ஒளிர்கின்றங்கிற. அருமையான அந்த ஒளிர்கின்ற அந்த சந்திரனை சடாமுடியில் சூடிக்கொண்ட எம்பெருமானேங்கிற. வாழ்க்கையில உயர்வடையணும்னு என்ன சிறிதும் இல்லாம உலக வாழ்க்கையில முழுதுமா ஈடுபட்டு வழியோடு போய்கிட்டு இருந்த என்ன நீதானே ஆட்கொண்டாய். குதிரை வாங்கத்தானே போனாரு. அப்ப என்ன செஞ்ச, வளர்கின்ற கருணையாகி உன்னுடைய திருக்கரம் என்னை வலித்து பிடித்தது அப்படிங்கிற. வளர்கின்ற நீ கருணை கையில் வாங்கவும் நீங்கிங்கிற. நீதானே வளைத்து பிடித்தாய். அந்த கருணையாகிய நீண்ட கரம் வளைந்தும் கூட தூண்டிலில் சிக்காத மீன் போல நின் பிடியில் அகப்படாமல் சுற்றி வருகின்ற என்னை தயகூர்ந்து விட்டு விடாதேங்கிறார். என்னை எம்பெருமானே என்னை விட்டுடாதேங்கிறார். இந்த சொல்றாங்க, இந்த பொய்யலைகள் இருக்குமாறு என்னை விட்டு விடாதேங்கிறார். எத்தனை அருமையா சொல்றாரு. செழிக்கின்ற தீப்புகு விட்டலின் சில்மொழியார் பல்நாள் விழுகின்ற என்னை விடுதி கண்டாய். வெளிவாய் அருகார் உழுகின்ற பூ ஆடி உத்தரகோச மங்கைக்கு அரசே, வழி நின்று நின் அருளார் அமுது ஊட்ட மறுத்தனேங்கிற. அதாவது உன்னுடைய அருளார் அமுத ஊட்ட குருநாதர் காத்துக்கிட்டு இருந்ததையும் அந்த வாய்ப்பை நழுவ விட்டது இந்த பாட்டுல ரொம்ப அருமையா சொல்றாரு. 6 கால் கொண்ட வண்டினங்கள் அந்த கிளறக்கூடிய, அதாவது எம்பெருமான் சூட்டி இருக்கக்கூடிய அந்த கொன்றை மலர்ல தேன் வடிதான். அந்த தேன் வடியக்கூடிய அதான் சொல்ற 6 கால் ஒழுகின்றன பூ கண்டுது தேனை குடிப்பதற்காக. அந்த அழகான அந்த மனமிகுந்த கொன்றை மலர் மாலை அணிந்திருக்கக்கூடிய எம்பெருமானே, உத்தரகோசையில் எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானே, நீ அமுதை ஊட்டினாய், நான் உண்ண மறந்துட்டேங்கிற. அது எப்படின்னா, வீட்டில் பூச்சி போய் அது விழுந்தா செத்து போகும் தெரியாது. அது அப்படியே சுத்தி கடைசியில் அதுல விழுந்துடும். அதை பழம் நினைச்சு அதை போய் விழுந்து செத்து போகும். அதான் அது போல நானும் இங்க சொல்லுவாங்கல்ல, இந்த அழகான பெண்களோட பார்வையில் மயங்க இருந்துட்டேங்கிறார். என்னை இப்படியே நீ விட்டுருவியான்னு கேட்கிறார். சுடர்விட்டு எரியக்கூடிய அந்த தீயில் எரிந்து அழிந்து போகக்கூடிய விட்டில் பூச்சி போல அழகான பெண்களின் சபலத்தால் நான் அழிந்து விடுகிறேன் எம்பெருமானே, என்னை அழியுமாறு விட்டுருவாயாங்கிற. அவரு சொல்றாரு, நீ அமுத ஊட்ட
காத்திருந்தாலும் நான் நழுவ விட்டேன்னு சொன்னார்ல, மறுத்தனன்னு ஏன் சொல்லியிருந்தான்னா குருவுக்கு பின்னாடி போக இவர் மறுக்கல. திருவடியை பற்றி இருந்த கை நெகிழாமல் இந்த உடலில் இங்கே துறந்துட்டு அவரே போயிருக்கணும், அவர் கூட போயிருக்கணும். அந்த உடல் தான் தடைன்னு நினைக்கிறேன். உடலை விட முடியாதனால சொன்ன மறுத்தனன்னுங்கிற சொல்ல பயன்படுத்துறேன். அப்படி நான் உடம்ப விடாம நான் உன் பின்னாடி வராம இருந்துட்டாலும் எம்பெருமானே கருணை கூர்ந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும், எம்பெருமானே என்னை கைவிட வேணாங்கிற, என்னை விட்டு விடாதேங்கிற. மறுத்தனன் யான் உன் அருள் அறியாமையின் என் மணியே வெறுத்தியனே விட்டுடுது கண்டாய்ங்கிற. என்னை விட்டுடாதேங்கிறார். வினையின் தொகுதி ஒருத்து என ஆண்டுகொள் உத்தரகோச மங்கைக்கு அரசே பொறுப்பரன்றோ பெரியோர் சிறுநாய்கள் தம் பொய்யினை. வீட்டுல ஏதாவது பிள்ளைங்க தப்பு பண்ணா என்ன செய்வோம்? அப்படி ஒரு ரெண்டு கண்டிச்சுட்டு அப்புறமா அந்த குழந்தைய தூக்கி வெளியே போட்டுருவோமா? கண்டிச்சுட்டு ஏத்துக்கும். அது ஒண்ணுதான் சொல்றாங்க, சின்ன பிள்ளைங்க தப்பு செஞ்சா பெரியவங்க மன்னிக்கணும் தானேங்கிறது. ஒருத்து என்னை ஆண்டு கொள்ளுங்கிற. நீ தந்த அருள் அமுதத்தை அறியாமையால் மறுத்து விட்டேன், அதனால எம்பெருமானே என்னை வெறுத்து விட்டுடுவாயாங்கிற. அறியாமையால் என் மணியே அப்படிங்கிற. அதாவது சின்னவங்க செய்யக்கூடிய தப்ப பெரியவங்க மன்னிக்கணும் சொல்றாரு. நாய் போன்ற அப்படிங்கிறார், நாய்கள் தம் பொய்யினையேங்கிறார். என்னுடைய இளைச்செயலை நீ பொறுத்து கொள்ளணுங்கிறார். பெருமானே பெரியோர் செய்யக்கூடிய பெரியோருங்கிறவங்க சின்னவங்க பிள்ளையே பொறுத்துக்கணும். அதனாலதான் சிறு நாய்கள் தம் பொய்யினையேன்னு சொல்றாரு. ஒரு பழமொழியா சொல்ற. நாய்கள்னு பன்மையா சொன்னாலும் நாயின்னு ஒரு ஒருமையில தன்னையே சொல்லிக்கிறார். நாய்க்கு பொய்க்கு எந்த வித தொடர்பு இல்லதான். நாயில என்ன பொய் பேசுமா? அதுக்கு என்ன தெரியும்? ஆனாலும் தன்னை நாயாக உருவகித்து சொல்றாருங்க. நாயா தன்னை நாயினும் கடைப்பட்டன்னு சொல்லுவார்ல. அப்ப நாயா தன்னை கீழ்நிலைக்கு கொண்டு வந்தாலும் நாம் பொய் சொல்லிட்டோமோங்கிற அந்த எண்ணம் மணிவாச பெருமானை விட்டு நீங்கவே இல்லை. அதனாலதான் தம்மை ஆட்கொண்ட இறைவனைட்டு தான் பொய்யன்கிற காரணத்தினால எம்பெருமானே என்னை விட்டுடாதேங்கிறார். பொறுப்பரன்றோ பெரியோர் சிறுநாய்கள் தம் பொய்யினேங்கிற. அதனால நீ என்ன செஞ்சாலும் நீ என்னை ஏற்றுக்கொண்டே ஆக வேணும்னு விண்ணப்ப வைக்கிறார். பொய்யவனேனை பொருள் என ஆண்டு ஒன்று பொத்தி கொண்ட மெய்யவனே விட்டெடுதி கண்டாய். உடமுன் மிடற்று மையவனே மண்ணும் உத்தரகோஷம் மங்கைக்கு அரசே செய்யவனே சிவனே சிறியேன் பவம் தீர்ப்பவன். அதான் சொல்றாருல, விடமுன் மிடற்று மையவனே, பொய் சொல்லக்கூடிய என்ன தெரிஞ்சு எம்பெருமானே நின்னை ஆட்கொண்டாய். பொத்தி கொண்டன்னா என்னென்ன பொய் சொன்னாலும் அதை மறைச்சி நீ என்னை ஆட்கொண்ட, என்னை விட்டு விடாதேங்கிறார். விடமுன் விடற்று மையவனே. பார்க்கடலை கடையிறாங்க தேவர்கள் ஒரு பக்கம், அசுரர்கள் ஒரு பக்கம். அப்படி கடையும் போது ஆலகாலம் அமுதம் வரும்னு எதிர்பார்த்து காத்திருந்தப்ப ஆலகால விஷம் வந்துருச்சு. விஷத்தோட வெப்பம் தாங்க முடியாம தேவர்கள்லாம் திருச்சி ஓடுறாங்க. திருமாலே அது பக்கத்துல போனப்பதான் கருத்து போனாருன்னு சொல்லுவாங்க. அப்ப தேவர்கள்லாம் எம்பெருமான சரணடைகிறாங்க. உடனே எம்பெருமான் அந்த ஆலகால விஷத்தை அமுதம் போல எடுத்து உண்டார். உடனே உண்மையம்மை கண்டத்துல தேக்கிடுறான். ஏன் அப்படின்னா தாய் இல்லையா? ஊழி காலத்துல அத்தனை உயிர்களை எம்பெருமான் உடல்ல வயிற்றில் அடைக்கலமாகிறதா இது. அப்ப உயிர்களும் தேவர்களுக்கும் அதாவது எந்த தவறும் நேர்ந்துடக்கூடாது, உயிர்களை காக்கும் பொருட்டு பெருமாட்டி அந்த விஷத்தை கண்டத்துல தேக்கினான். சொல்ற விடமுன் விடற்று மையவனே, கருமை நிற கண்டத்தை உடைய எம்பெருமானே, உத்தரகோசம் மங்கைக்கு நான் அரசனாயிருக்கூடிய எம்பெருமானே, செய்யவனே சிவனே சிறியேன் பவம் தீர்ப்பவனேங்கிற. சிறுமை குணமுடைய நாய் போன்ற என்னை எம்பெருமானே என்னை பொறுத்து கொள்ளணுங்கிற. என்னை ஒரு பொருட்டாக நினைத்து உன்னோட எடுத்து கொண்ட மெய்ப்பொருளே, பொய்மை நிறைந்த உலகில் அலைந்து திரும்பி என்னை விட்டு விடுவாயா? என்னுடைய பாவத்தை தீர்க்க வேண்டாமாங்கிற. நான் பொய்ன்னு தெரிஞ்சிருந்தாலும் என்னை ஆட்கொண்டார், என்னை கைவிட்டு விட வேணான்ட்டார். பொய்யவனே பொருள் என்று ஆண்டு ஒன்று பொத்தி கொண்டங்கிறார். மெய்யவனேனா மெய்ப்பொருளாக இருக்கக்கூடியவன்.
போன பாட்டுல அவர் என்ன சொன்னாரோ அதே கருத்தை தான் இங்கேயும் தான் பொய்யன்னு சொல்ற. அடுத்து தீர்க்கின்ற ஆறு என் பிழையை நின் சீர் அருள் என் கொல் என்று வேர்க்கின்ற என்னை விடுது கண்ட விரவர் வெறுவ ஆர்க்கின்ற தார்வடை ஆர்க்கின்றதார் விடை உத்தரகோஷ மங்கைக்கு அரசே ஈர்க்கின்ற அஞ்சொட அச்சம் வினையேனை இருதலையேங்கிறார். தீர்க்கின்றவாறு என் பிழையை நின் சீர் அருள் என் கொள்ளுங்கிறார். ஐம்புலன் ஆசைகள்ல என்னை ஒரு பக்கம் இழுக்குது, அதுக்கு மாறான அச்சம் ஒரு பக்கம் என்னை தடுக்குதுங்கிறார். ஈர்க்கின்ற அஞ்சோடு அச்சம்ங்கிறார். இந்த இடையில இருந்து நான் சிக்கி கொண்டு தவிர்க்கிறேன்கிறார். என் பிழைகளை நீதான் தீர்க்கணுங்கிறார். ஒரு பக்கம் ஐம்புலன் ஆசை, இன்னொரு பக்கம் இறைவனை திருவடியை சேரணுங்கிற எண்ணம், அதனால என்னை விட்டு விடாதேங்கிறார். வேர்க்கின்றன்னா அப்படி மனம் புழுங்கி கிடக்கிறேன் உன் திருவடியை சேராமங்கிறார். எம்பெருமானே என்னை விட்டு விடாதேங்கிறார். விரவார் வெறுவ ஆர்க்கின்ற தார், பகைவர்கள்லாம் பயப்படக்கூடிய அளவுக்கு ஆர்க்கின்ற தாருன்னா மணிகளை அணிந்த ரிஷபத்தை சொல்றார். ரிஷபத்தை உறுதியாக கொண்ட எம்பெருமானே, உத்தரகோச மங்கைக்கு அரசே, எம்பெருமானே என்னை ஆட்கொள்வாயங்கிற ஐம்பொறிகளை ஆசை காட்டி தன்னோட வழியில அவர் இழுத்துட்டே போகுதான். அதுல அந்த ஐம்புலன் வயப்பட்டு நான் போக விரும்பினாலும் அதனால ஐயோ இந்த வழியில போனா என்ன ஆகுமோன்னு அச்சம் ஒரு பக்கம் அவருக்கு இழுக்குதான். ஒரு பக்கம் எம்பெருமான் மேல, இன்னொரு பக்கம் புலன்கள் வயப்பட்டு, அதனால சொல்றாரு அச்சம் மறுபக்கம் இழுக்க. இப்படி இரு வகையிலும் இழுக்கப்பட்டு அலமந்துகின்றேன்கிறார். தடுமாறி இருக்கிறேன், என்னை கூவி ஏன் அழைக்கலைங்கிறார். வேர்க்கின்ற எண்ணெய் அச்சம்னா பயப்படக்கூடிய மனம் புழுங்கக்கூடிய என்னை எம்பெருமானே என்னை விட்டு விடாதேங்கிறார். என் பிழைகளை எவ்வாறு பொறுத்து ஆட்கொள்ள போகிறாய் என்று அஞ்சுகிறேங்கிறார். இருக்கின்ற அஞ்சோட அச்சம் வினையேன் இருதலையேங்கிறார். எம்பெருமானே என்னை கைவிட்டு விட வேண்டாம்ங்கிறார். அதேதான் இங்க அப்புறம் சொல்லியிருப்பாரு, ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாரு. எம்பெருமானே நீ விறகுல தீ போல இருப்பேன், பால்ல படி நெய் போல இருப்பேன். அதே பதிகத்துல அவரும் சொல்லியிருப்பாரு, நெக்கு நெக்கு நினைபவர் நெஞ்சுள்ளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன் பொக்கமிக்கவர் பூவும் நீருங்கண்டு நக்கு நிற்பவர் அவர் நம்மை நானே. அழகான கொன்றை மலரை சூடி இருக்கக்கூடிய எம்பெருமானே, புண்ணிய பொருளாக இருக்கக்கூடியவனே, அன்போடு வணங்கக்கூடிய மனதில் புகுந்து ஆழக்கூடியவனேம்பார். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசக்கூடியவர்களை ஒதுக்கி இருக்கக்கூடியவனேம்பார். அதான் பூவும் நீரை கண்டு சொல்லுவாங்கல்ல, நான் இத்தனை மணி நேரம் பூஜை பண்றேன், அத்தனை மணி நேரம் பூஜை பண்றேங்களை கண்டு அப்படி சிரிப்பாரா எம்பெருமான். அதேதான் நான் பொய்யுடையவனாக இருந்தாலும் என்னை ஆட்கொள்ளணுங்கிற தூங்கானை மாடத்துல அப்போ ரொம்ப அருமையா பாடியிருப்பாரு. ஆவா சிறு தொண்டன் என் நினைந்தான் என்று அரும்பினி நோய் காவாத ஒளியில் கலக்கு உன் மேல் பழிங்கிறார். இவர் என்ன சொன்னார், பொய்யான நான் அத்தனை வஞ்சகமானதான இருப்பேன், ஆனா நீதான் என்னை ஆட்கொள்ளணுங்கிறாருல, அதையேதான் இங்கேயும் சொல்றாரு. தேவா திருவடி நீரு என்னை பூசு செந்தாமரையின் பூவார் கடந்தையில் தூங்கானை மாடத்து என் புண்ணியனேங்கிற சொல்றார். அதாவது செந்தாமரை பூக்கள் நிறைந்த அந்த தூங்கானை மடங்குற திருத்தலத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமானே, நான் தப்பு பண்ணியிருப்பேன் இகழ்ந்து சொல்றாரு. அப்படி நீ என்னை, அதாவது இவர் சமண மதத்துல இருந்துட்டு அப்புறம் தானே வந்தாரு, அதான் சொல்றாரு. அந்த சமணர்களோட இருந்த அந்த பெரிய நோயிலிருந்து என்னை காப்பாற்றினது நீதாங்கிறார். காவாது ஒளியில் கலக்கு உன்மேல் பழிங்கிறார். அந்த அரிய பெரிய நோயிலிருந்து என்னை காப்பாற்றி எம்பெருமானே, நீ என்னை விட்டு விட்டால் உனக்குத்தான் பழி சேருங்கிற. காவாது ஒளியில் கலக்கு உன்மேல் பழிங்கிற. காதல் செய்வார் தேவா திருவடி நீர் என்னை பூசுங்கிற. எனவே உன் திருவடியை பறைசாற்ற எம்பெருமானே திருநீரை என் மேல் பூசி என்னை காத்தருள்வாயாங்கிறார். இதேதான் இவரும் சொல்றார். நீ என்னை விட்டுட்டீன்னா நான் என்ன பண்ணுவேன், என் பிழைகளை பொறுத்து என்னை ஆட்கொள்வாயாகங்கிறார். சிவா நம்ம திருச்சிட்டோம். இதுவரைக்கும் நம்ம நீத்தல் விண்ணப்பத்துல ஒரு 8 பாடல்கள் பார்த்தோம். அடுத்த வாரம் நம்ம அருமையான இந்த இருதல் கொள்ளிங்கிற பாட்டு ரொம்ப அருமையா இருக்கும்.
அடுத்த வாரம் அதை நம்ம பார்ப்போம். இதுகாரும் பொறுமையோடு கேட்ட வந்த அடியார்களையும் இந்த உமையாளுக்கும் நன்றி சொல்லி இன்றைய வகுப்பை நிறைவு செய்யும். கல்லாப்பிளையும் கருதாப்பிளையும் கசிந்துரு நில்லாப்பிளையும் நினையாப்பிளையும் நின் ஐந்தெழுத்தை தொலாப்பிளையும் துதியாப்பிளையும் எல்லா பிள்ளையும் பொறுத்தருள்வாய் கத்திய கம்பனே என்று சொல்லி மணிவாச பெருமான் அருளால் வந்திருக்க அடியார்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் வராதவர்களுக்கும் எம்பெருமான் அருளால் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் சொல்லி இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம். நன்றிங்கம்மா. சிவபெருமான சிவசிவா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே நமக்கெல்லாம் திருவாசகம் என்னும் தேனை பருகச் செய்து நம்மோடு உரையாற்றி கொண்டிருந்தவர்கள் பெரம்பலூர் மாவட்டம் சிவ திருமதி அமுதா பழனியப்பன் அம்மா அவர்கள். அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்கு வந்து பங்கெடுத்து ஆதரவு தெரிவித்த அத்துணை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளில் கூறி நிகழ்ச்சியில் இந்த 1 மணி நேரம் நீங்கள் பொறுமையாக கேட்ட இந்த செய்தியிலிருந்து ஏதாவது பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அம்மா கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயம் பேசலாம். சிவபெருமான் சிவசிவா. திருச்சிற்றம்பலம். இதுக்கு முன்னாடி ஆனந்தாதியம் பார்த்தாங்க. ஆனந்தாதியத்துல அழகா அம்மா விளக்கிட்டு வந்தாங்க. அடுத்து இப்போ நீத்தல் விண்ணப்பம். பொதுவா நீத்தல் விண்ணப்பம்னா இந்த ஊசல் ஆடுகிற உயிர்களுக்கு முன்னாடி போயிட்டு அதை பாடிட்டு இருப்பாங்க. நம்ம நம்ம இங்க பக்கத்துல எல்லாம், அதாவது அந்த தருவாயில போயிட்டு அந்த உயிர் போற நேரம் பார்த்து நீத்தல் விண்ணப்பம் படிங்க, நீத்தல் விண்ணப்பம் படிங்க. நான் எப்படி பதிவு பண்ணிக்கிட்டேன்னா, ஓஹோ இதெல்லாம் உயிர் போறதுக்கு முன்னாடி அங்க போய் பாடணும் பொழுது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். அப்புறமா தான் இப்ப அம்மா ஒரு விளக்கம் சொன்னாங்க பாருங்க. அதனுடைய உண்மை என்னன்னா, இந்த இந்த பாசம் என்னும் இதுல இருந்து நான் நீங்கி திருவடியை அடைய மாட்டேனா, வாழும்போது பெறக்கூடிய அந்த திருவடியை நான் அடைய மாட்டேனான்றது அங்க விஷயம். இது உயிர் போறதுக்கு உண்டான பதிகம் இல்ல. உயிரை ரட்சிக்கிற ஒரு பதிகம். ஏற்கனவே அம்மா சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, திருவாசகத்தை கேட்டா கருவாசகம் போயிடுன்ற மாதிரி. அந்த பாசத்திலிருந்து நீங்குவதற்கான எல்லா விஷயமும் இந்த நீத்தல் விண்ணப்பத்தில் இருக்கு. விட்டுடுது கண்டாய் விட்டுடுதி கண்டாய் விட்டுடுதி கண்டாய்னா என்னை கைவிட்டுறாத கைவிட்டுறாதது தான் அங்க பொருள். நிச்சயம் இது அந்த இடத்துல பாடக்கூடிய ஒரு பாட்டான்னா நிச்சயம் அப்படிப்பட்ட இடம் இல்லை. ஆனா பாடணும். வயதானவங்களுக்கு முன்னாடி ரொம்ப தள்ளாட்டமா இருக்கிறவங்க முன்னாடி அவங்க காது கேட்கும்படி பாடலாம். பட் அது உயிரை எடுக்கிறதுக்கான பாடல் இல்லை. சிவபெருமானே சிவசிவா என்று சொல்லி நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்குள்ள அத்தனை உள்ளங்கள் ஏதாவது பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயம் பேசலாம். சிவபெருமானே கருத்து என்ன தெரிவிக்கணும், நடுவில் இருக்க பொத்தான அழுத்தினீங்கன்னா நீங்க பேசலாம். வாங்க, யார் ஆர்வமா இருக்கீங்க? நிச்சயமா கேட்டீங்களா? ஞாயிற்றுக்கிழமை அதுவும் நம்ம வீட்டுக்கே திருவாசகம் என்னும் தேனை நம்ம பருகிருக்கிறோம். தாராளமா பேசலாம். 8 மணிக்கெல்லாம் வந்தவங்க இருப்பாங்களே, ஏதோ 2 வார்த்தை பேசலாமே. சிவபெருமானே சிவசிவா. நான் சொல்லிதான் பேசணுமா? நல்லது. வாங்க வசந்தி அம்மா வாங்க. என்ன கேட்டீங்க? என்ன புரிஞ்சது? வாங்க மகேஸ்வரி அம்மா வாங்க. நான் பேசுறது கேக்குதா? சொக்கமல்லம்மா இருக்கீங்களா? ஐயா. அம்மா வாங்க அம்மா வாங்க வாங்க. அம்மா திருச்சிட்டோம்லங்கம்மா. அம்மா வணக்கங்கம்மா. சிவாய நம. அம்மா எப்ப ஞாயிற்றுக்கிழமை 8 மணி வருமோன்னு இருக்குங்கம்மா. அந்த மாதிரி கேட்க இனிமையா தேன் போன்று இனிமையா இருக்குங்கம்மா. எளிமையான சொற்கள்ல எங்களுக்கு புரியும்படி நல்லா சொல்றீங்கம்மா. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்கம்மா. நன்றி அம்மா. மகிழ்ச்சி மட்டும்தானா? ஒரு புரிதல் நிச்சயம் எல்லாருக்கும் ஏற்படணும். ஐயா அந்த 28 இடத்துல போய் அந்த இதெல்லாம் சொன்னாங்கய்யா. எனக்கு அது சொல்ல தெரியலைங்கய்யா. இப்பதாங்க கத்துக்கிறேங்கய்யா. 27 ஒரு வகுப்புக்கு வந்தீங்கன்னா ஒரு பேப்பர் இல்ல ஒரு பேனா ஏதாவது குறிப்பு ஒண்ணு எடுத்துங்க. ஏன்னா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அது ஒரு 10 நிமிஷம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் தான் ஒரு குறிப்பு நம்ம மூளையை தொடும். தொட்ட உடனே பேசணும்னு நம்ம குறிப்பெடுத்து வைப்போம். மூளையில தான் குறிப்பெடுத்து வைப்போம். ஆனா அது அந்த 2 நிமிஷம் போயிடுச்சுன்னா 60 செகண்ட் போனாலே மூளை தன் செயலை என்ன பண்றோம், இழந்துடும். அதுக்கப்புறம் நீங்க ஞாபகப்படுத்தி தான் பார்த்துட்டு ஓஹோ சிலாகித்து சொல்ல வேண்டிய இடத்த நீங்க விட்டுட்டு இருப்பீங்க. எப்போ ஒரு பேப்பரும் பேனா வச்சுக்கோங்க. இந்த இடம் எந்த இடம் உங்களை பாதிச்சது, எந்த இடம் உங்களை ரொம்ப பேச தூண்டியது அப்படின்றதெல்லாம் நீங்க எடுத்து வச்சுக்கங்க. அப்புறமா என்ன பண்ணலாம், இதுக்கு பேர் குறிப்பு. எப்பெல்லாம் மேடையில நீங்க பெரிய பெரிய பேச்சாளர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எதிராளி என்ன பேசுறாங்கன்றது சின்ன சின்ன குறிப்பு எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நல்ல பேச்சாளருக்கு அழகு என்னன்னா, அவங்க முக்கியமான தருணங்கள்ல முக்கியமான விஷயங்களை பேசும்போது அதை எடுத்து வச்சுக்கணும். அவங்க சரியான நேரத்துல அந்த இடத்துல அவங்க எடுத்து சொல்லும் போது பரவாயில்ல இவங்க கேட்டிருக்காங்கன்றது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு உங்க மூளை கெப்பாசிட்டி இருக்கு, கேட்டு எல்லாத்தையும் உள்வாங்கி வச்சுக்கிட்டு டக்குன்னு எல்லாத்தையும் சொல்லணும்னா இன்வால்வ்மெண்ட் அதிகமா இருக்கணும். இன்வால்வ்மெண்ட்னா ஆர்வம் அதிகமா இருக்கணும். ஆர்வம் அதிகமா இருந்ததுன்னா
நம்ம எடுத்து இயம்புறதுக்கு வசதியா இருக்கும். நல்லதுங்க. இது திருவள்ளுவர் கருணையில் திருச்சதகம் இன்னைக்கு நம்ம வெற்றிகரமா முடிச்சிருக்கிறோம். ஆமா. அது ஒரு பெரிய சீரியல் அது. அந்த சீரியல் அம்மா முடிச்சுட்டு இப்ப ஆனந்தாதி ஆனந்தாதி முடிச்ச உடனே ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அடுத்த நம்ப இது இறங்கியிருக்கோம். என்னது? அத நீத்தல் விண்ணப்பம்னு சொல்லிட்டு அற்புதமான ஒரு பதிகத்துல இறங்கியிருக்கோம். அதுல நீங்க பொறுமையா கேட்டீங்களே, அதுவே எனக்கு நன்றிங்க. அதுல வந்து மைக் எடுத்து பேசுறீங்களே, அதுக்கே நாங்க மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஐயா திருவாசகம் 28 ஆ, இடத்துல பொய் அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க ஐயா. அது ஆமா. அப்புறம் மானிட உடம்பிற்கு வந்து ஒளி இல்ல. குரு ம், அதெல்லாம் நல்லா கொஞ்சம் எனக்கு ம், அப்புறம் ம், அந்த ம், குழந்தை ம். கையில கிடைத்த பொற்கின்னும் போல நம்ம அந்த இதெல்லாம் சொன்னாங்க ஐயா. அது எனக்கு சொல்ல அது எனக்கு இந்த பொய் விளக்கத்துல ஆமா உண்மைதான். அம்மா சொல்றத இந்த உள்வாங்கிப்பீங்களா? கண்டிப்பா. அந்த நாய் என்ற சொல் எத்தன இடத்துல வந்திருக்குன்னு சில பேர் குறிப்பெடுத்து வச்சிருப்பாங்க. பொய் என்ற சொல் எத்தன இடத்துல வந்திருக்குன்னு குறிப்பெடுத்து வச்சிருப்பாங்க. வாழ்க என்ற சொல் எத்தனை முறை திருவாசகத்தில் வந்திருக்குன்னு குறிப்பெடுத்து வச்சிருக்காங்க. அதே மாரி வெல்க எத்தனை முறை வெல்க என்ற சொல் வந்திருக்கு. எத்தனை முறை வாழ்க என்ற சொல் வந்திருக்கு. எத்தனை முறை பொய் என்ற சொல் வந்திருக்கு. எத்தனை முறை நாய் என்ற சொல் வந்திருக்கு அப்படின்னு மாணிக்கவாசகர உடம்போட்டு பார்த்தவங்க நெறைய ஆழமா பார்த்திருக்காங்க நெறைய பேர். அந்த வகையில வேற யாராவது பேசணும்னு விரும்புறீங்களா? சிவபெருமானே, சிவசிவா, திருச்சிற்றம்பலம். வாங்க தேவி ஐயா அம்மா வாங்க. ஆச்சரியமா இருக்கு. திருச்சிற்றம்பலம் வாங்க. ஐயா. அம்மா திருச்சிற்றம்பலங்கம்மா. திருவடி வாங்க. வணங்கிக்கிறேங்கம்மா. அப்பாடி! சரிம்மா. அம்மா உங்களுடைய கிளாஸ் எப்ப வரும்ன்ட்டு நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோங்கம்மா. உங்களுடைய எப்படி சொல்றதுங்கம்மா? நீங்க சொல்றதெல்லாம் நல்லா தெளிவா புரியுதுங்கம்மா. அப்படியே மெய் மறந்து கேட்டுட்டு இருக்கோமோன்னு தோணுதுங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. பெருமானே 1 மணி நேரம் போனதே தெரியல. இன்னும் கொஞ்சம் நேரம் வேணுமான்னு தோணுதுங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. பெருமானே. நீங்க ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு விவசாயியினுடைய நெஞ்சத்துல இடம் பிடிச்சிருக்கீங்க. அமுதாம்மா. அவங்க வந்து ஒரு விவசாய குடும்பத்த சேர்ந்தவங்க. அ அதிகமா ஒண்ணும் அந்த 12ஆம் வகுப்பு தாண்டாத ஆள் அவங்க. ஆர்வத்தோட தேவாரம் திருவாசகத்தோட நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து கேட்டுட்டு வராங்க. உங்க நிகழ்ச்சி அவங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம். ஏன்னா, கற்றலின் கேட்டலே நன்று. ஆமா. எந்தெந்த லைப்ரரி ஓட முடியும்? நீங்க நெறைய புத்தகங்கள புரட்டியிருப்பீங்க. நெறைய புத்தகங்கள வாசிச்சிருப்பீங்க. நெறைய பொழிப்புரை பார்த்திருப்பீங்க. இந்த மாரி கேட்கிறவங்களுக்கு என்னன்னா, அது அழகா உள்வாங்கி, படிக்கிறத விட கேட்டே உள்வாங்கி அந்த அறிவு நிலைக்கு போயிடுவாங்க. அந்த வகையில பெரிய பொக்கிஷம் நீங்க பேசுனது மகிழ்ச்சி. அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. தேவி அம்மாவுக்கு போய் சேர்ந்திருக்கு. வசந்தி அம்மாவுக்கு போய் சேர்ந்திருக்கு. வருங்காலங்கள்ல அவங்களுக்கும் அவங்க சந்ததிக்கெல்லாம் போய் சேர்த்துருவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. வேற யாராவது பேசணும்னு துடிக்கிறீங்களா? என்ன என்ன கேட்டீங்க? என்ன கற்றுக்கொண்டீர்கள்? வாங்க. ரேவதி அம்மா வாங்க. ம். ஐயா திருவடி வணக்கம். அ உங்களுக்கும் திருவடி பதில் நாங்க அமுதாம்மாக்கும். கூப்பிட்டு பேசுங்க. ம். ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. ஆனா எனக்கு கொஞ்சம் தான் கேட்க முடிஞ்சது. வேற வேலையினால கேட்க முடியல. வாங்க. அது எப்பவுமே ஒரு ஒரு ஆ. ஒரு நம்ம ம். சேனல் ஆமா நம்ம சேனல பொறுத்தவரை ஞாயிற்றுக்கிழமைன்னா 8 மணி செவுத்துல அந்த ஓ! எங்க சரி, எங்க சரி. நீங்க சமையல் செய்றீங்களோ, அங்க ஒரு குறிப்பு ம். எடுத்து வச்சுக்கங்க. ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 ம். மணிக்கு திருவாசகம் இருக்கிறதுன்னு எழுதி வச்சுக்கங்க. ஓ! ஓகே. ஆமா. குறிப்பெடுத்து போன வச்சுக்கங்க. முறை இப்போ கேட்டேன். எந்தெந்த சாமான் எங்க இருக்குன்னு வச்சுக்கிறீங்களோ, அது மாரி சமையல் ரூம்ல கூட ஒரு குறிப்பெடுத்து வச்சுக்கலாம் நீங்க. ம். ம். கண்டிப்பா, பேப்பர் கண்டிப்பா. ஏன்னா பென்னு. இதெல்லாம் கிடைக்காதும்மா. ம். ரொம்ப ரொம்ப ரேரு. அமுதாம்மா ரொம்ப கேட்க கேட்க இனிமையா இருக்கு. இன்னும் மிஸ் பண்ணதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே! இனி ஃபுல்லா கேட்கணும்னு ஒரு ஆர்வத்தோட ரொம்ப அருமையா இருக்குமா உங்களுக்கு. ரொம்ப நன்றி. உங்க ம். மூலமா இந்த ஒரு விளக்கத்தெல்லாம் கேட்டதுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அ அதாவது இல்லையம்மா. மயிலை அதாவது நான் சொல்லுவேன், பெண்களுக்கு ஒரு இறைவனோட வரப்பிரசாதம். கேட்காததெல்லாம் நம்ம கேட்டதுக்கு. என்ன வேலை நன்றிங்கம்மா செஞ்சாலும் உங்களுக்கு. அத அதாங்கய்யா. கொண்டு போய் நீங்க அங்க வச்சுக்கலாம். அடுப்படியில, எங்க வேலை செய்ற இடத்துல அது பாட்டுக்கு இப்ப சொல்லும். நல்ல கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ளலாங்கிறது தான் இறைவன் அருளால. அதுதான் நமக்கு இறைவன் குடுத்த வரப்பிரசாதம். அப்பர் பாடுன மாரி, கண்ணு, காது, மூக்கு எல்லாமே இறைவனை பத்தி பேசுறதுக்கும், சிந்திக்கிறதுக்கு தான். அதனால நீங்க எங்க வேலை செஞ்சாலும் அழகா வச்சுக்கலாம். அது பாட்டுக்கு சொல்லும். நீங்க அருமையான விஷயங்கள காதில் உள்வாங்கிக் கொள்ளலாம். அற்புதம். அவங்க கபாலீஸ்வரர் கோயில் அருகாமையில மயிலாப்பூர்ல பொறந்தவங்க. சிவராத்திரி அங்க தான் கழிக்க போறாங்க. நிச்சயம் அவங்க அதுல அந்த சூழல்ல வளர்ந்தவங்க தான் அவங்க. அவங்க வார்த்தை கேட்ட உடனே சந்தோஷப்பட்டுருப்பாங்க. உங்க குறிப்பு கூட எடுத்துக்குவாங்க. வருங்காலங்கள்ல உங்கள எங்கேயாவது நிச்சயம் பேச வைக்கிறதுக்கு. ஏன்னா, அவங்க அந்த இடத்துல இருக்கிறதுனால, இங்க காஞ்சிபுரத்துல இருக்கிறாங்க இப்போ. அவங்க வீடு வந்து மயிலாப்பூர். அப்படிதானம்மா? ரேவதி அம்மா, எடுங்க மைக் எடுங்க. இருக்கீங்களா? மைக் எடுங்க. மைக் எடுத்துட்டு பேசுங்க. ஓகே, ஓகே. இப்ப கேக்குதுங்களா? கேக்குது, கேக்குது. வாங்க. ஆ, ஆ. ஆமாங்க. இப்ப என் பொண்ணும் அங்க தான் இருக்கா. சரிங்க. சிவபெருமானே, ஆ, சிவசிவா. கபாலீஸ்வர் கோவில் பக்கத்திலேயே தான் ஒரு தெரு. ஆமா. அந்த ஆர்வம் உள்ளவங்களுக்கு கொஞ்சம்
நல்லதுமா. வேற யாராவது பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? திருவள்ளுவருங்க. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். மகேஸ்வரி அம்மா, நீங்க உள்வாங்கலையா? திருவாசகத்தை உள்வாங்கலையா? இருக்கீங்களா? சிவபெருமானே, சிவசிவா. ஜான்சி அம்மா இருக்கீங்களா? ஐயா ஒரே ஒரு கேள்வி. அந்த நீத்தல் அம்மா விண்ணப்பம் ஃபுல்லா முடிச்சிட்டாங்களா அம்மா? இல்ல 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 அம்மா ஆ 2 பாட்டு தான் பாரு. இன்னும் ஆ முடிக்கல. 50 ஆ பாட்டுகள் இருக்கு, முடிக்கல. ஆ அதான் அது நிறைய இருக்குங்க இல்லையா? நான் பாதியில வந்ததுனால எனக்கு பார்க்க முடியல. சரிம்மா சரி. இதோட மீள்பதிவு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தானேங்களா? ஆமா, அந்த மீள்பதிவு இருக்குமா, நான் யூடியூப்ல ஏத்துறேன். ஓ சரிங்கய்யா, சரிங்க சரி. முடிஞ்சா பாருங்க. சிவபெருமான். நன்றிங்க. சரிங்கய்யா. செவிகால் ம் கேண்மீன்களோ ஈசன் எம்மிறைன்னு எம்பெருமானுடைய புகழ காதுகளால கேட்கணுங்கிறாங்க. யாராவது சொல்றத கேட்க உள்வாங்குனா நம்மளுடைய ஆன்மா ஆன்மாவுக்குன்னு ஒரு சொல்லுவாங்கல்ல, ஒளி வயிற்றுக்கு உணவு போடுவது மாதிரி சிறிதளவு இறைவனுடைய செவிக்கு. அருளை கேட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த ம் 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 ஆன்மாவுக்கு ம் ஒரு உணவை தரணும். ஏன்னா கண்டிப்பாங்க. உடல் அழியும், உயிர் அழியாது. ம் அது ம் ஊழி காலத்துல எம்பெருமான் அந்த நெருப்புல நின்று ஆடும்போது அத்தனை உயிர்களும் அழிந்தாலும் இளைப்பாறும் பொருட்டுதான் எம்பெருமான் நடனம் ஆடுறார். அதுக்கப்புறம் திரும்ப கண்டிப்பா. ம் இந்த ம் தனு கரண புவன போகம்னு அத்தனையும் இந்த நன்றி உடலை கரெக்ட். ம் கொடுத்து அதுகள் ம் செய்யக்கூடிய ம் வினைக்கேற்ப உடலை கொடுக்கிறார். போய் இந்த ம் வினைகள்லாம் கழிச்சிட்டு திரும்ப ம் வான்னு. ஆனால் அப்பவும் ம் சொல்லுவாங்கல்ல, 1,00,000 கொடுத்து பணத்தை அனுப்பி செலவழிச்சிட்டு வா நல்ல முறையிலன்னா அதை போய் கொடுத்துட்டு 2,00,000 கொண்டு வந்த மாதிரி தப்பான வழியில ஈடுபடுத்தி அதை ம் தப்பான வழியில 2,00,000 சேர்த்த மாதிரி நம்ம சொல்லுவாங்கல்ல, ம் செஞ்சிட வினைங்கிற மூட்டையோட பிராரத்த வினைன்னு கொஞ்சம் கொடுத்து அனுப்புனா பாருங்க. ஆக்காம வினையும் மேல் வினையும் ஏற்றுக்கொண்டு வருவது போலதான் இருக்கு. அததான் சொல்றேன். அதனால இந்த மாதிரி ஆன்ம விஷயங்கள்ல அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவன் கருணையினால நான் நல்ல விஷயங்களை நம்ம கேட்கும்போது நம்ம ஆன்மா எங்கேயோ ஒரு இடத்துல புனிதமடையும். அதுல சந்தேகமே கிடையாது. மணிவாசர் வாக்கு பொய்யாக. கண்டிப்பாங்கம்மா. பாடும்போது ஒரு கண்டிப்பா. இன்பம், கேட்கும்போது ஒரு இன்பம். நிச்சயம், நிச்சயம், நிச்சயம். ம். சொக்கமல்லம்மா இல்லையா? காயத்ரி இல்ல. அம்மா இருக்கீங்களா? சரிங்க. அற்புதங்க. பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். திருவள்ளுவர் கருணையினால ஆ வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். வாங்க சொக்கமல்லம்மா வாங்க. ஐயா தொண்டை கட்டுங்குதுய்யா, பேச சரி. முடியல. சரிம்மா, சரிம்மா, சரிம்மா. ஓய்வெடுங்க, 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 ஓய்வெடுங்க. சிவாய நம கேட்டுன்னு சிவாய. இருக்கேங்க. எல்லாத்தையுமே சரிம்மா. கேட்டு ஓகே. நல்லது, நல்லது, நல்லது. நன்றிம்மா, நன்றிம்மா. திருச்சிற்றம்பலம் வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்லதுரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே பேராயிரம் பரவிவானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிழா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயழ தின்சிலகை கொண்ட போரானை புல்லிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே. திருச்சிற்றம்பலம். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின்னைந்தெழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தோழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே பெரம்பலூர் மாவட்டம் சிவத்திருமதி அமுதா பழனியப்பன் அம்மா அவர்கள் நம்மோடு திருவாசகம் என்னும் தேனை பருகம் செய்யும்படி நமக்கு எல்லாம் அளித்து வருகிறார்கள். அவருடைய பொற்பாதங்களில் நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களை பொன்னார் திருவடிகளை மீண்டும் ஒருமுறை மனமொழி மேகலாலே வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். மீண்டும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். அம்மா 2 வார்த்தை பேசுறீங்களா? சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. வந்திருந்த அடியார் அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன்.
அடுத்த நீத்தல் விண்ணப்பத்தோல மற்ற பாடல்களை அடுத்த வாரம் சந்திப்போம். சிவாயனம். ஆமா, நம்ம மறக்காம நினைவுல வச்சுக்கங்க. நீத்தல் விண்ணப்பத்துல 2 பாடல் தான் நம்ம சிந்திச்சிருக்கிறோம். நீங்க அடுத்த முறை வந்து அந்த மீள் பதிவு வேணும்னா கவலைப்படாதீங்கம்மா. நான் நிச்சயம் அனுப்பி வைக்கிறேன். சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லை. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம்.